Father, there are wonderful things that you have allowed us to experience in our lives. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் அனுபவிக்கக்கூடிய அற்புதமான காரியங்களை அநேகவற்றை எங்களுடைய வாழ்க்கையில நீர் அனுமதித்திருக்கிறீர். Lord, from the day you ever entered into our personal lives, ஆண்டவரே, இன்றைக்கு எங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நீர் பிரவேசித்தீரோ. Lord, you have never forsaken us. அந்த நாளிலிருந்து இதுவரைக்கும் நீர் எங்களை கைவிடவே இல்லை. You have been a wonderful and faithful Father. ஆண்டவரே, இதுவரைக்கும் அற்புதமான உண்மையான தகப்பனாக எங்களுடைய வாழ்க்கையில் நீர் இருந்து Lord, I வந்திருக்கிறீர். pray, help us to be thankful throughout our lives. ஆண்டவரே, எங்களுடைய வாழ்க்கை முழுவதும் உமக்கு நன்றியுள்ளவர்களாக இருக்க எங்களுக்கு நீர் உதவி You செய்யுங்கள். brought us out of the darkness of this world into your glorious light. ஆண்டவரே, இந்த உலகத்தினுடைய அந்தகார இருளினின்று உம்முடைய ஆச்சரியமான வெளிச்சத்திற்கு எங்களை கொண்டு வந்தீர். To keep on singing your praises. ஆண்டவரே, தொடர்ந்து உம்முடைய புண்ணியங்களை அறிவிக்கும்படிக்கு உம்மை ஆராதிக்கும்படிக்கு. Wonderful Lord, wonderful Jesus, we just want to praise you. ஆண்டவரே, இந்த அற்புதமான இயேசுவை இந்த மாலை வேளையில் நாங்கள் We துதிக்க just want to give you all the glory and honor this evening. உமக்கு மாத்திரமே இந்த மாலை வேளையில் எல்லா கனத்தையும் மகிமையும் நாங்கள் செலுத்த விரும்புகிறோம். Amen. You may be seated for a few minutes. நீங்க ஒரு சில நிமிடங்களுக்கு அமர்ந்து கொள்ளலாம். It's wonderful to see every one of you this evening. உங்கள் எல்லாரையும் இந்த மாலை வேளையில காண்பது எனக்கு மிகப்பெரிய மகிழ்ச்சி. For many weeks we have been praying for one another, but we never had the opportunity of seeing one another. அநேக வாரங்களாக மாதங்களாக ஒருவருக்காக ஒருவர் ஜெபித்தோம், ஆனால் ஒருவரை ஒருவர் நேரடியாக நம்மால் காண முடியவில்லை. I think this is one of the greatest disasters India has seen in my lifetime at least. இதுவரைக்கும் என்னுடைய வாழ்நாட்களிலேயே இந்திய தேசத்தில் நடந்த மிகப்பெரிய ஒரு பாதிப்பை நான் இப்பொழுதுதான் கண்டிருக்கிறேன். As I told you, I've never seen so many ambulances on the road in all of my life. இதுவரைக்கும் நான் உங்களுக்கு சொன்னது போல என்னுடைய வாழ்க்கையிலே இவ்வளவு நிறைய ஆம்புலன்ஸ்களை இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. Stories of abject sorrow and poverty. இந்த உலகத்தில் எத்தனையோ வறுமையினுடைய, பஞ்சத்தினுடைய, மரணத்தினுடைய செய்திகளை நாம் And கேட்டுக்கொண்டிருக்கிறோம். when you saw all of these things, the only place where you could go is the presence of Jesus. எல்லா காரியங்களையும் நம்ம கேள்விப்படும் பொழுது நாம் போக வேண்டிய ஒரே ஒரு இடம் தேவனுடைய பிரசன்னம் Because மாத்திரமே. we have nothing in our hands to change the entire situation. ஏனென்றால் இந்த முழு சூழ்நிலையை மாற்றக்கூடிய எந்த ஒரு காரியமும் நம்முடைய கரத்தில் இல்லை. I personally believe God has allowed these things to happen so that the human race knows that everything is under His control. ஆண்டவர் தாம் இந்த காரியத்தை இந்த தேசத்தில் அனுமதித்திருக்கிறார். ஏனென்றால் மனிதனுடைய ஞானத்திற்கு ஒரு முடிவுண்டு என்பதை நாம் அறிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகவே கர்த்தர் இதை அனுமதித்திருக்கிறார் என்று நான் நினைக்கிறேன். For some years man thought he can do anything he wants to. அநேக வருஷங்களாக மனிதன் நினைத்துக் கொண்டிருந்தான் தான் நினைத்த எல்லாவற்றையுமே அவனால் செய்ய முடியும் என்று I சொல்லி. don't need God, I don't need anything in this life. இந்த உலகத்துல தேவன் தேவையில்லை, வேற எந்த காரியமும் எனக்கு தேவையில்லை என்று சொல்லிக் கொண்டிருந்தான். Worship is just for weak people in this world. ஆராதனை என்று சொல்லும் பொழுது ஏதோ பலவீனமான ஜனங்களுக்கு தான் தேவனுடைய ஆராதனை தேவை. Intelligent and strong people don't need any God in this life. புத்திசாலிகளும் இந்த உலகத்துல பலமுள்ளவர்களுக்கும் தேவன் தேவையில்லை என்று சொல்லி நினைத்துக் கொண்டிருந்தார்கள். Now God is shaking the very foundations of the human race. ஆனா இப்பொழுது மனுக்குலத்தினுடைய அஸ்திவாரத்தை கர்த்தர் அசைத்துக் கொண்டிருக்கிறார். Because God wants to tell them, you cannot do anything without me. கர்த்தர் மனுஷனை பார்த்து சொல்ல விரும்புகிறார், என்னை இல்லாமல் உங்களால் எதையுமே செய்ய Your முடியாது. intelligence is nothing before me. உன்னுடைய புத்திசாலித்தனமானது எனக்கு முன்பாக ஒன்றும் இல்லை என்று Your சொல்லுகிறார். science is nothing before me. உன்னுடைய அடையாளங்கள் எல்லாம், உன்னுடைய விஞ்ஞானங்கள் எல்லாம் எனக்கு முன்பாக ஒன்றும் இல்லை. Maybe you know a few things in this, what is happening in this world. ஒருவேளை இந்த உலகத்தில் நடக்கிற ஒரு சில காரியங்களை நீங்கள் தெரிந்து But வைத்திருக்கலாம். just because you know a few things what is happening around you, it doesn't mean you are the king of the universe. உங்களை சுற்றி நடக்கிற ஒரு சில காரியங்களை நீங்க தெரிந்து வைத்திருக்கிறபடினாலே ஏதோ இந்த உலகத்திற்கு நீங்க தான் ராஜா என்று நினைத்துக் கொள்ள முடியாது. In all these months and weeks, but our co-workers have not been silent. They have not been idle in our church. இந்த ஊரடங்கின் நாட்களில கூட நம்முடைய சபையும் நம்முடைய உடனூழியர்களும் அமைதியாக இது ஒன்றும் செய்யாமல் இருந்து விடவில்லை. We asked the believers not to come to the church building. இந்த நாட்களிலே விசுவாசிகள் எவரும் சபை கட்டிடத்துக்குள்ளே வர வேண்டாம் என்று சொல்லி நாங்கள் சொல்லியிருந்தோம். We isolated ourselves, but we did a lot of things for the kingdom of Jesus. எங்களை நாங்களே தனிமைப்படுத்திக் கொண்டோம், ஆனால் ஆண்டவருடைய ராஜ்யத்திற்காக ஏராளமான காரியங்களை இந்த நாட்களிலே From morning 3 o'clock to late in the evening, everyone had to work together. அதிகாலை 3 மணியிலிருந்து ஒவ்வொரு நாளும் எல்லா உடனூழியர்களுமே பணி செய்ய வேண்டியதாயிருந்தது. We have not been idle all these months. இந்த ஊரடங்கின் காலத்தில் கூட நாங்கள் அமைதியாக இருக்கவில்லை. But I think one thing what you and I should know, ஆனா நீங்களும் நானும் அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு காரியம் உண்டு. even before this danger is over, we should be very careful. ஒருவேளை இந்த அபாயங்கள் எல்லாம் முடிந்து விட்டதை போல நமக்கு தோன்றினால் கூட நாம் மிக மிக ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். When I read the science journals published in all the nations of this world, இந்த உலகத்தின் எல்லா தேசங்களிலும் வெளியிடப்படுகிறதான விஞ்ஞானத்தினுடைய கட்டுரைகளை அடிக்கடியாக நான் வாசிப்பேன். some of the most important science journalists say like this. இன்றைக்கு மிக முக்கியமான விஞ்ஞானிகள் தங்களுடைய கட்டுரைகளை எழுதியிருக்கிற காரியம் இதுதான்.
we don't know everything about this disease. இந்த வியாதியை குறித்து எல்லாமே எங்களுக்கு தெரியாது. Everything is new. இந்த வியாதி எல்லாமே எங்களுக்கு புதிதா இருக்கிறது. As it happens, we report to you. ஒவ்வொரு நாளும் என்ன நடக்கிறதோ அதை கண்டு உங்களுக்கு நாங்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். But it doesn't mean we have all the answers to all the questions. அப்படி என்றால் எங்களுக்கு ஏதோ இங்க இருக்கிற எல்லாவற்றுக்கும் பதில் தெரியும் என்று நீங்கள் நினைத்து விடக்கூடாது. Yes, isolation is very important. ஆம், தனிமைப்படுத்துதல் மிக முக்கியம்தான். Social distancing is very important. சமூக இடைவெளி மிகவும் முக்கியம்தான். Using sanitizers is very important. கைகளை கிருமி நாசினி கொண்டு சுத்தம் பண்ணுதல் முக்கியம்தான். But one doctor told me like this. ஆனால் ஒரு மருத்துவர் இப்படியாக சொன்னார். Even though people never stepped out of the home, they were infected with the disease. வீட்டை விட்டு ஒரு நாளும் வெளியே செல்லாதவர்களுக்கு கூட இந்த வியாதி வந்திருக்கிறது. He was just puzzled about things that were happening to these people. இப்படிப்பட்ட ஜனங்களுக்கு எப்படி இந்த தொற்று வருகிறது என்று சொல்லி அந்த மருத்துவரே யோசிக்கிறார். Even now he said it is going up now, we do not know whether it's going to still go up or it's going to come down. இப்பொழுது மருத்துவர் சொல்லுகிறார் இந்த வியாதியினுடைய எண்ணிக்கை இப்பொழுது உயர்ந்து கொண்டிருக்கிறது, ஒருவேளை இது இன்னும் உயரலாம் அல்லது குறையலாம். But everything is under God's control. ஆனால் எல்லாமே தேவனுடைய கட்டுப்பாட்டின் Do you really believe this evening? இந்த மாலை வேளை உண்மையாகவே இதை நீங்க Man விசுவாசிக்கிறீங்களா? does not have the final answers. மனிதனுடைய கரத்துல ஒருபோதும் முடிவான ஒரு தீர்மானம் கிடையாது. God has the final answer. ஆண்டவருடைய கரத்துல தான் And this எல்லாவற்றுக்கும் ஒரு we முடிவு. just have to keep on trusting Jesus. நாம் செய்ய வேண்டியதெல்லாம் இந்த இயேசுவை தொடர்ந்து விசுவாசித்து Because he will never forsake us or leave us. ஏனென்றால் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை Before கைவிடுவதும் I இல்லை. speak from John chapter 2 this evening, இந்த மாலை வேளையிலும் யோவான் எழுதிய சுவிசேஷம் 2ஆம் அதிகாரத்திலிருந்து உங்கள் மத்தியிலே பேசுவதற்கு முன்பதாக we'll be watching two videos before you hear the preaching. இங்க பிரசங்கத்தை கேட்பதற்கு முன்பதாக 2 வீடியோக்களை நம்ம பார்க்கலாம். The first video is about everything what happened during the summer months here. முதல் வீடியோவானது இந்த ஊரடங்கின் காலத்திலே நம்முடைய சபையிலே செய்ததான ஊழியங்களுடைய புகைப்படங்களை நீங்க பார்க்கலாம். And the other video is about a song that Brother George, a professor, he wrote a song about the pandemic and he sent it to me. இரண்டாவது வீடியோவானது நம்முடைய சபையில் இருக்கிறதான பேராசிரியர் ஜார்ஜ் அவர்கள் எழுதினதான ஒரு பாடல். அது இந்த நாட்களிலே இந்த பரவி கொண்டிருக்கிற வைரஸ் தொற்று பற்றியதான ஒரு பாடல். Actually it's a song of prayer. அது ஒரு ஜெபத்தினுடைய ஒரு பாடல். The whole anguish of the situation comes forward in this song. இந்த முழு சூழ்நிலையிலே காணப்படுகிறதான அந்த வேதனை இந்த பாடலில் அவர் கொண்டு வந்திருக்கிறார். And after he sent it to me, with this permission I gave it over to the music team. இந்த பாடலை அவர் எனக்கு அனுப்பின பிற்பாடு அவருடைய அனுமதியோடு கூட இங்க இருக்கிறதான இசைக்குழுவுக்கு அந்த பாடலை நான் அனுப்பினேன். I said please set the music to this song and then we'll publish it on YouTube. நான் சொன்னேன் இந்த பாடலுக்கு தயவு செய்து இசை அமையுங்கள், அதற்கு பிற்பாடு இதை நம்ம யூடியூப்ல நம்ம வெளியிடலாம் என்று சொன்னேன். And Sister Esther was kind enough to sing that song for us. இந்த பாடலை நம்முடைய அருமையான சகோதரி எஸ்தர் அவர்கள் பாடி இருக்கிறார்கள். We have wonderful talents that God has given us in our church. கர்த்தர் நம்முடைய சபையில் அற்புதமான தாளந்துள்ள நபர்களை கொடுத்திருக்கிறார். And I want to encourage every talent, every gifting in our congregation. நம்முடைய சபையில் இருக்கிற ஒவ்வொரு தாளந்தையும் வரத்தையும் உண்மையாகவே நான் உற்சாகப்படுத்த When விரும்புகிறேன். it brings glory to our King Jesus, அது நம்முடைய ராஜாவாகிய இயேசுவுக்கு மகிமையை கொண்டு வரும் என்று I சொன்னார். am happy about every gifting, every spiritual gifting and human gifting that God has given to every one of us. நம்முடைய சபையிலே தேவன் கொடுத்திருக்கிறதான ஒவ்வொரு வரத்திற்காக ஒவ்வொரு தாளந்துகளுக்காக உண்மையாகவே நான் தேவனுக்கு So நன்றி after செலுத்துகிறேன். these two videos, I will come to the word of God. இந்த 2 வீடியோக்களுக்கு பிற்பாடு நான் தேவனுடைய வார்த்தைக்கு வருகிறேன். அமைதியாக இருப்பதுமேனோ தேவனே எழுந்தருளும். அமைதியாக இருப்பதுமேனோ தேவனே எழுந்தருளும். எழுந்தருளும் என் தேவனே செயல்படுமே துரிதமா. எழுந்தருளும் என் தேவனே செயல்படுமே துரிதமாய். அமைதியாக இருப்பதுமேனோ தேவனே எழுந்தருளும். அமைதியாக இருப்பதுமேனோ
கதறல் கண்டு இறங்கி வாரும் இந்நேரமே நீர் இறங்குமே என் இயேசுவே வந்திடுமே உமது வல்லமையா அமைதியாக இருப்பதுமேனோ தேவனே எழுந்தருளும் அமைதியாக இருப்பதுமேனோ தேவனே எழுந்தருளும் தெரிந்து கொண்ட ஜனமல்லவா நீ சுமந்து வந்த பிள்ளைதானே தெரிந்து கொண்ட ஜனமல்லவா நீ சுமந்து வந்த பிள்ளைதானே காப்பாற்றுமே என் தகப்பனே ஆற்றிடுமே காயங்களை அமைதியாக இருப்பதுமேனோ தேவனே எழுந்தருளும் அமைதியாக இருப்பதுமேனோ தேவனே எழுந்தருளும் உள்ளங்கையில் வரைந்திருக்கிறீ கண்மணி போல் பாதுகாப்பீ உள்ளங்கையில் வரைந்திருக்கிறீ கண்மணி போல் பாதுகாப்பீ உன் நோக்கமே என்றும் நிறைவேறுமே என் இயேசுவே எனக்கு பயமில்லையே அமைதியாக இருப்பதுமேனோ தேவனே எழுந்தருளும் அமைதியாக இருப்பதுமேனோ தேவனே எழுந்தருளும் எழுந்தருளும் என் தேவனே செயல்படுமே துரிதமா எழுந்தருளும் என் தேவனே செயல்படுமே துரிதமா அமைதியாக இருப்பதுமேனோ தேவனே எழுந்தருளும் அமைதியாக இருப்பதுமேனோ
கண்ணோக்கி பாருமே எங்களின் தளபதியே விடுதலை தாருமே தேசமே கலங்கிடும் நேரம் மோசமே பயத்தை தூண்டும் நேசத்தின் விளக்கம் நீரே நாசமே விளக்க வேண்டும் நாசமே விளக்க வேண்டும் நாசமே விளக்க வேண்டும். I think it says a lot about the present situation that was just passing through India in the last few months. கடந்த சில மாதங்களாக இந்திய தேசம் கடந்து சென்று கொண்டிருக்கிறதான இந்த பயங்கரமான சூழ்நிலையை இந்த பாடல் அழகாக வெளிப்படுத்துகிறது. I think you can also use this last song in your personal prayer during the time of your personal prayers. இந்த கடைசியில பாடப்பட்டதான இந்த பாடலை கூட உங்களுடைய தனிப்பட்ட ஜெபத்திலே கூட நீங்க பயன்படுத்தலாம். It speaks volumes about the present situation that swept through India. இப்பொழுது இந்திய தேசம் எங்கும் கடந்து சென்றதான இந்த சூழ்நிலையை மிக அதிகமாக இந்த பாடல் வெளிப்படுத்துகிறது. As I told you, most of the scientists do not know what's coming towards us. நான் ஏற்கனவே சொன்னது போல அநேக விஞ்ஞானிகளுக்கு வரப்போகிற காலங்கள் எப்படி இருக்கும் என்று அவர்களாலே கணிக்க முடியவில்லை. This afternoon I was reading in the German newspapers that the pandemic is starting again in some cities. இந்த மதிய வேளையிலே மறுபடியுமாக சில செய்தித்தாள்களை நான் வாசித்தேன். இந்த சமூக தொற்று பரவலானது இன்னும் இந்திய தேசங்களிலே சில மாநிலங்களிலே இன்னும் தொடர்ந்து பரவி கொண்டிருக்கிறது. Especially in countries like Spain or Portugal. விசேஷமாக ஸ்பெயின், போர்ச்சுகல் போன்ற தேசங்களிலே, Not particularly in Germany, but in Spain and Portugal. ஜெர்மனியில மாத்திரமல்ல, போர்ச்சுகல் மற்றும் ஸ்பெயின் போன்ற நாடுகளிலும் அது வருகிறது. But you know, we don't have any remedy in our personal hands. நான் ஏற்கனவே சொன்னது போல நம்முடைய கரங்களிலே இதற்கான எந்த தீர்வும் இல்லை. I think God has to put an end to all of this situation. கர்த்தர் தாமே இது எல்லாவற்றுக்கும் ஒரு முடிவை உண்டாக்க வேண்டும். And until God comes down and does something about the situation, ஆண்டவர் தாமே இறங்கி வந்து இந்த சூழ்நிலையை பற்றி அவர் ஏதாவது செய்யாவிட்டால், we just need to go to His presence and keep on knocking at the door of His throne. அவருடைய பிரசன்னத்துக்கு நம்ம கடந்து சென்று அவருடைய சிங்காசனத்தினுடைய கதவுகளை நாம் தட்டிக்கொண்டே இருக்க You வேண்டியது. know, the Bible says, knock and it will be open. வேதம் சொல்கிறது, தட்டுங்கள் அப்பொழுது உங்களுக்கு திறக்கப்படும், Ask and it will be given to you. கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். But the real translation is keep on asking, keep on knocking. ஆனா அதனுடைய உண்மையான மொழிபெயர்ப்பு என்ன சொல்கிறது என்று சொன்னால், கேட்டுக்கொண்டே இருங்கள், தட்டிக்கொண்டே இருங்கள். You have to keep on asking until God comes down in His power into the situation. கர்த்தர் தாமே தம்முடைய வல்லமையோடு கூட இறங்கி வரும் வரைக்கும் நீங்கள் தொடர்ந்து அவருடைய சமூகத்திலே கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். You know, I'm very happy to see all of you this day. இந்த நாளிலே உங்கள் எல்லாரையும் பார்ப்பது எனக்கு மிகுந்த மகிழ்ச்சி. But I also know that God has a plan and a purpose for every one of our lives. அதே போல ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நிச்சயமாகவே ஒரு திட்டத்தையும் நோக்கத்தையும் வைத்திருக்கிறார் என்று சொல்லியும் நான் In விசுவாசிக்கிறேன். some of the families, there were people who died, 3 or 4 people who died in one single family. ஒரு சில குடும்பங்களிலே ஒரே குடும்பத்திலே 3 பேர் 4 பேர் கூட இதனால் இறந்து I போயிருக்கிறார்கள். was reading about a pastor in northern India. All 3 of them were serving there for over 40 years have died during this disease. வட இந்தியாவிலே கிட்டத்தட்ட 40 வருடங்களாக ஊழியம் செய்தான ஒரு போதகருடைய குடும்பம், அவருடைய குடும்பத்திலே 3 பேர் இந்த வியாதியினாலே இறந்து போயிருக்கிறார்கள். Actually, he's a man from Kerala, அவர் உண்மையாகவே கேரள மாநிலத்தைச் சேர்ந்தவர். and he established a ministry there in northern India. வட இந்தியாவிலே சென்று அங்கு ஒரு ஊழியத்தை ஸ்தாபித்திருக்கிறார். You know, I listened to another story of a woman who spent 19 lakhs so that she can save her husband. இன்னொரு சகோதரியை பற்றி வாசித்தேன். தன்னுடைய கணவரை காப்பாற்றும்படி 19 லட்சம் அவர்கள் செலவு செய்திருக்கிறார்கள். Everything what she had, she sold. அவங்களுக்கு இருந்த எல்லாவற்றையுமே விற்று, A house, a thali, everything was sold. அவங்களுடைய வீட்டிலிருந்து அவங்களுடைய தாலி வரைக்கும் எல்லாவற்றையும் விற்று அவருடைய கணவரை காப்பாற்ற முயற்சி But செய்திருக்கிறார்கள். even though she spent about 19 lakhs, 19 லட்சம் செலவு பண்ணி கூட she was not able to do anything for her husband. அவருடைய கணவரை அவர்களால் காப்பாற்ற முடியவில்லை. You know, some days ago, I visited a family very close to Madurai. சில வாரங்களுக்கு முன்பதாக மதுரைக்கு பக்கத்தில் இருக்கிறதான ஒரு குடும்பத்தை சந்திக்கும்படி நான் போயிருந்தேன். There was 3 little girls from the age of 10 to age of 6.
10 வயதிலிருந்து 6 வயதுக்குள்ள இருக்கிறதான 3 பெண் பிள்ளைகளை நான் பார்த்தேன். because I wanted to support them from our church. நம்முடைய சபையிலிருந்து அந்த பிள்ளைகளுக்கு உதவி செய்ய வேண்டும் என்று சொல்லி aங்கே சென்றிருந்தேன். The mother died because of a sickness, இந்த வியாதியினால அந்த பிள்ளைகளுடைய தாயார் இறந்து விட்டார்கள். and the husband was so distraught because of the situation இந்த சூழ்நிலையினால அவருடைய கணவர் மிக அதிகமாக பாதிக்கப்பட்டவராகி that he hanged himself. அவர் தூக்கு போட்டு தற்கொலை செய்து கொண்டார். But now the 3 children are there with the relatives. இப்போ அந்த பிள்ளைகள் 3 பேரும் தாயும் தகப்பனும் இல்லாமல் உற்றார் உறவினர் வீட்டில் இருக்கிறார்கள். You know, I tried all of my tricks to make these children laugh. இந்த பிள்ளைகள் கொஞ்சமாவது சிரிக்க மாட்டார்களா என்று சொல்லி அவர்களிடத்தில் எவ்வளவோ நான் முயற்சி செய்து I பார்த்தேன். cracked jokes, I laughed, but nothing moved them. எத்தனையோ நகைச்சுவைகளை சொன்னேன், அவர்களிடத்துல பேசி பார்த்தேன், ஆனால் எதுவுமே அவர்களை அசைக்கவில்லை. They were just staring into nothing, அவர்கள் அப்படியே ஒரு பிரமை பிடித்தது போல என்னை பார்த்து கொண்டே இருந்தார்கள். totally traumatized. முற்றிலுமாக வேதனைக்குள்ளாகி குழப்பமடைந்தவர்களாக. In our nation, I think there are many stories like this. நம்முடைய தேசத்தில் இது போன்ற எத்தனையோ கதைகள் இன்னும் இருக்கும். Normally, I would have meditated with you the last part of chapter 1 from the book to the Philippians. சாதாரணமாக இந்த நாளிலே பிலிப்பியருக்கு எழுதின நிருபத்தை 1ஆம் அதிகாரத்தினுடைய கடைசி பகுதியை தான் உங்களோடு கூட தியானிக்க வேண்டும் என்றிருந்தேன். But before I came to a close to this message, I was praying and I was not very comfortable with this message. அந்த செய்தியை குறித்து நான் அதை ஆயத்தம் செய்து நான் ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது இதுவும் அந்த செய்தி குறித்து ஒரு முழுமையான ஒரு நிச்சயம் எனக்கு தேவனிடத்திலிருந்து இல்லை. And then Friday evening, God turned me once again to John chapter 2. அதற்கு பிற்பாடு வெள்ளிக்கிழமை மாலை ஆண்டவர் மறுபடியுமாக யோவான் எழுதின சுவிசேஷத்துக்கு நேராக என்னுடைய கவனத்தை I திருப்பினார். think most of you know this story because in every Sunday school you have heard about this story. உங்களில் அநேகர் இந்த சம்பவத்தை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள். ஏனென்றால் இளவயதிலேயே நம்ம ஞாயிறு பள்ளி கூடங்களிலே இந்த கதையை பற்றி From கேள்விப்பட்டிருப்போம். all the signs and miracles, 37 signs and miracles in the 4 Gospels, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இந்த 4 சுவிசேஷங்களிலே செய்த கிட்டத்தட்ட 37 அற்புதங்களிலே and only 8 of them have been mentioned in John's Gospel. யோவான் எழுதின சுவிசேஷத்திலே 8 மாத்திரமே பதிவு செய்யப்பட்டுள்ளது. And this is the very first Gospel where Jesus goes to a wedding. இது இந்த சுவிசேஷத்துல தான் முதன்முறையாக இயேசு கிறிஸ்து ஒரு திருமணத்துக்கு செல்கிறதான ஒரு காரியம் இங்கே பதிவு The செய்யப்பட்டது. reason why God focused me on this situation of this pair, of this signs and wonders, இந்த அற்புத அடையாளங்களிலே இந்த பகுதிக்கு நேராக ஏன் தேவன் என்னுடைய கவனத்தை திருப்பினார் என்று சொன்னால், because there was a family in a totally embarrassing and distressing situation. அந்த பகுதியிலே தான் ஒரு குடும்பம் முற்றிலுமான ஒரு தேவைக்குள்ளாக ஒரு முழு குழப்பத்திற்குள்ளாக காணப்படுகிற ஒரு சூழ்நிலையை நம்ம பார்க்கிறோம். But they did a wonderful thing before they arranged the marriage completely. ஆனால் இந்த திருமணத்தை முழுமையாக அவர்கள் ஆயத்தம் செய்வதற்கு முன்பதாக ஒரு அற்புதமான காரியத்தை அந்த குடும்பம் செய்திருக்கிறது. In one situation, they were very wise. ஒரு பகுதியிலே அவர்கள் மிக மிக ஞானமாய் They இருந்திருக்கிறார்கள். invited Jesus into the situation from the very beginning. அந்த சூழ்நிலைக்கு மத்தியிலே இயேசுவை அவர்கள் ஆரம்பத்திலேயே The அழைத்திருந்திருக்கிறார்கள். mother of Jesus, Mary, is there. இயேசு கிறிஸ்துனுடைய தாயாராகிய மரியாள் அங்கு இருந்தார்கள். Also, his disciples are there. அதே போல இயேசு கிறிஸ்துனுடைய சீடர்களும் And also, அழைக்கப்பட்டார்கள். Jesus himself is there during this wedding. இந்த திருமணத்தின் போது இயேசு கிறிஸ்துவே அங்கே வந்திருந்தார் என்று பார்க்கிறோம். My dear brothers and sisters, whatever you embark in this world, இந்த சூழ்நிலையின் மத்தியிலே இந்த உலகத்திலே எந்த காரியம் நமக்கு விரோதமாக எழும்பி வந்தாலும் சரி, whatever you embark upon in this world, or you do certain things in this world, இந்த உலகத்தின் மத்தியிலே எந்த ஒரு காரியம் நமக்கு விரோதமாக வந்தாலும் சரி அல்லது அதற்கு விரோதமாக நம்ம எந்த காரியங்களை செய்ய முயற்சித்தாலும் சரி, whatever you may arrange in your personal life, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் எந்தெந்த காரியங்களை நீங்கள் ஒழுங்கு செய்து வைத்திருந்தாலும் சரி, whatever you may plan for your family, உங்களுடைய குடும்பத்திற்காக எந்த காரியத்தை நீங்கள் திட்டம் பண்ணி வைத்திருந்தாலும் it is சரி, always wise to invite the Lord Jesus Christ into the situation. இந்த சூழ்நிலைக்கு மத்தியிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை முதலாவது வரவேற்பது மிக மிக If முக்கியமானது. Jesus had not been there at this wedding, ஒருவேளை இந்த திருமணத்திலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இல்லாமல் இருந்திருந்தால் I think the whole matter would have been in total disaster. ஒருவேளை இந்த முழு காரியமே முற்றிலுமான ஒரு அழிவுக்கு நேராக It போயிருந்திருக்கும். would have ended up in a total embarrassment for the entire family. ஒருவேளை அந்த முழு குடும்பத்துக்குமே இந்த சூழ்நிலை மத்தியிலே ஒரு மிகப்பெரிய அவமானம் ஏற்பட்டிருக்கும். I do not know your personal situation this evening. இந்த மாலை வேளையில உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையினுடைய சூழ்நிலை எப்படி இருக்கிறதோ எனக்கு You தெரியாது. know, I've been watching many people in the last few weeks. கடந்த வாரங்களாக அநேக குடும்பங்களை நான் கவனித்துக் கொண்டிருந்தேன். Some of these families I know personally for many years now. அநேக வருடங்களாக நான் நன்கு அறிமுகமான சில குடும்பங்கள் Suddenly joblessness திடீரென்று வேலையில்லா திண்டாட்டம் or a decrease in their earnings, அல்லது சம்பளம் குறைப்பு, sickness or death, வியாதிகள், மரணங்கள்,
or they cannot pay the bills for the children or even the electricity bills. பிள்ளைகளுக்காக பள்ளிக்கூட கட்டணத்தை கட்ட முடியாத சூழ்நிலை, வீட்டு வாடகை, மின்சார கட்டணத்தை கட்ட முடியாத சூழ்நிலை, Or even the house taxes they are not able to pay. அல்லது வீட்டு வரிகளை கட்ட முடியாத சூழ்நிலை, A total hunger and need and poverty. முற்றிலுமான பசி, தேவை, வறுமை. All the travelings have been barred and they have been confined. இந்த நாட்களில் எங்கும் பிரயாணம் பட முடியாமல் அவருடைய எல்லா பிரயாணங்களும் இப்போது ரத்து செய்யப்பட்டிருக்கிறது. Totally dependent on help from outside. வெளியிலிருந்து எப்படியாவது உதவி வராதா என்று சொல்லி மற்றவர்களை சார்ந்து வாழ்கிற ஒரு நிலைமை. Some weeks ago, they would have never imagined such things could happen. சில வாரங்களுக்கு முன்பாக இப்படி ஒரு சூழ்நிலை வந்திருக்குமா என்று சொல்லி ஒருவர் கூட நினைத்து பார்த்திருக்க Some மாட்டார்கள். months ago, when I was in Chennai, நான் சென்னையில ஒரு சில மாதங்களுக்கு முன்பாக இருந்த பொழுது I went to this T-Nagar area. தீநகர் ஏரியாவுக்கு நான் போயிருந்தேன். Huge buildings, everything is locked. பெரிய பெரிய கடைகள் ஆனா எல்லாமே மூடப்பட்டிருக்கு. Every big shop has been closed because of poverty. பெரிய கட்டடங்கள், பெரிய கடைகள் எல்லாமே இந்த வறுமையினால மூடப்பட்டிருக்கு. Because they're not able to pay the high rents for these huge buildings. ஏனென்றால் இந்த பெரிய பெரிய கட்டடங்களுக்கு வாடகைகளை அவரால் கட்ட முடியாதபடினால. Many, some of you have certain questions in your heart this evening. ஒருவேளை உங்களுடைய இருதயங்களில் இந்த மாலை வேளையில ஒரு சில கேள்விகள் இருக்கலாம். Who is going to pay for the education of my children? என்னுடைய பிள்ளைகளுக்கான இந்த கல்வி கட்டணத்தை யார் கட்ட What போகிறார்கள்? happens to the building that I was started already to build? ஏற்கனவே ஒரு கட்டிடத்தை கட்ட ஆரம்பித்தேனே, இதை எப்படி முடிப்பது? What about my expansion plans of my business? எதிர்காலத்தில் என்னுடைய வியாபாரத்தை நான் பெரிதாக்க வேண்டும் என்று நினைத்தேனே, அதை பற்றி என்ன? What about the wedding that I have planned for my daughter or my son? என்னுடைய மகனுக்காக நான் திருமணத்தை ஒழுங்கு செய்திருக்கிறேன், அது எப்படி நடக்கிறது? Every month 10 lakhs of young people are coming into the market. ஒவ்வொரு மாதமும் ஒவ்வொரு வருடமும் கிட்டத்தட்ட Every month. ஒவ்வொரு மாதமும் கிட்டத்தட்ட 10 லட்சம் பேர் படிப்பை முடித்து இளைஞர்கள் புதிதாக And they're வருகிறார்கள். looking for a job everywhere. அவர்கள் ஒவ்வொரு மாதமும் வேலைகளை தேடிக்கொண்டிருக்கிறார்கள். If this is the situation of the youth in this country, இந்த தேசத்திலே இளைஞனுடைய சூழ்நிலை இப்படி காணப்படுகிறது. how can I with 40 or 50 years, if I've been laid apart away from my work, how can I get it back? இப்போது 40 வயது 50 வயதிலே எனக்கு வேலை பறிபோனால் நான் இப்படி எதிர்காலத்திலே நான் நடத்துவது? What about the plans of my son or daughter who wanted to be educated in another country? எதிர்காலத்திலே என்னுடைய மகனோ மகளோ வெளிநாட்டிலே போய் படிக்க வேண்டும் என்று நினைத்தார்கள். இப்பொழுது அதுக்கு நான் என்ன செய்வது? Maybe you're crying to the Lord day and night, Lord, give me some solution to the situation. ஒருவேளை ஆண்டவரிடத்துல இரவும் பகலும் அழுது கொண்டு, ஆண்டவரே இந்த சூழ்நிலையில் ஏதாவது ஒன்று எனக்கு செய்யும் என்று சொல்லி நீங்க ஜெபித்துக் Yes, கொண்டிருக்கலாம். this situation is totally desperate. ஆம், இப்பொழுது இருக்கிறதான சூழ்நிலை முற்றிலுமாக நம்மை நிலைக்குள்ளே வைக்கிறதா And இருக்கிறது. sometimes it can be totally embarrassing if you're not able to pay the bills of your house. சில நேரங்களில் உங்களுடைய வீட்டுக்கு வாடகை கட்ட முடியவில்லை என்று சொன்னால் அது எவ்வளவு பெரிய ஒரு அவமானமான Maybe you சூழ்நிலை. borrowed some money from someone, ஒருவேளை யாரிடத்திலாவது கடனாக பணம் வாங்கி இருக்கலாம். but now you're not able to be paid back. இப்பொழுது அது திருப்பி கொடுக்க முடியாத ஒரு நிலைமையை Lord, காணப்படும். you say, Lord, I'm in a total embarrassing situation. ஆண்டவரே, இப்பொழுது நான் முற்றிலுமாக ஒரு தலைகுனிய வேண்டிய சூழ்நிலையில் காணப்படுகிறேன். This is what happened at the wedding at Cana, if you read it properly. நீங்க இந்த கானா ஊர்ல நடந்த கல்யாணத்தை பற்றி வாசித்தீர்கள் என்று சொன்னார், இதே நிலைமைதான் அந்த குடும்பத்திற்கும் இருந்தது. Just imagine about a wedding that is happening in your family. ஒருவேளை உங்க குடும்பத்துல ஒரு திருமணம் நடக்கிறது என்று வைத்துக் கொள்வோம். Everything is rejoicing, everything is joyful. எல்லாமே சந்தோஷமா இருக்கிறது, எல்லாமே சந்தோஷமாக அங்கும் இங்கும் காணப்படுகிறார்கள். The solemnization is over and now everyone is coming forward to give the gifts to the couple. இப்போ திருமணம் முடிந்து விட்டது, எல்லாருமே அந்த புதுமண தம்பதிகளுக்கு பரிசு பொருட்களை கொடுக்கும்படியாக வருகிறார்கள். And the stage, everyone is clicking those photos. மேடையில வந்து எல்லாரும் பரிசு பொருட்களை கொடுத்து விட்டு ஒவ்வொரு குடும்பமாக புகைப்படம் எடுத்துக் கொண்டிருக்கிறது. And then you say to your friend or to your near relative, please come down and have your lunch before you leave. அதுக்கப்புறம் உங்களுடைய குடும்பத்தை பார்த்து, உறவினர்களை பார்த்து, நண்பர்களை பார்த்து சொல்லுகிறீர்கள், எல்லாரும் தயவு செய்து வந்து நீங்க உணவு அருந்தி விட்டு தான் செல்ல வேண்டும். Without having a dinner, you are not going to leave this place. நீங்க சாப்பிடாம இந்த இடத்தை விட்டு போக கூடாது என்று சொல்லி எல்லாரிடத்திலும் சொல்லி வரவேற்கிறீர்கள். That's what we normally say to friends and near relatives. சாதாரணமாக நம்முடைய நண்பர்களை பார்த்து, நம்ம நெருங்கிய உறவினர்களை பார்த்து இப்படித்தான் சொல்லுவோம். But after you come to the dining hall, ஆனா எல்லாரையும் அடைத்த பிற்பாடு நீங்க அந்த உணவறைக்கு வரும் பொழுது the person in charge rushes towards you அந்த உணவு பரிமாறுவதற்கு பொறுப்பாக இருக்கிற உங்களிடத்தில் ஓடி வந்து and he's whispering in your ears, உங்களுடைய காதுல வந்து மெதுவா சொல்லுகிறார், food is over, சாப்பாடு தீந்துருச்சு, everything is over. எல்லாம் சாப்பாடெல்லாம் தீர்ந்து போயிருச்சு. What will you feel at that time? அந்த நேரத்துல நீங்க எப்படி உணர்வீங்க? How embarrassing it will be for you. உங்களுக்கு அது எந்த அளவுக்கு ஒரு அவமானமா இருக்கும்? What will the others think about you? மற்றவங்க உங்களை பற்றி என்ன நினைப்பார்கள்? What will they speak about the situation of this family in the future? இந்த குடும்பத்தினுடைய சூழ்நிலையை பற்றி எதிர்காலத்துல ஜனங்கள் என்ன பேசுவார்கள்? This family cannot even manage and arrange one wedding properly.
இந்த குடும்பம் ஒரு கல்யாணத்தை கூட ஒழுங்கா ஒரு திட்டம் பண்ணி செய்ய மாட்டாங்களா? You know, this couple will be carrying the stigma throughout the life in the future. அந்த திருமணமான அந்த புது தம்பதிகள் எப்பொழுதுமே அந்த கல்யாணத்துல நடந்ததான அந்த அவமானத்தை எப்பொழுதுமே தங்களுடைய வாழ்நாள் முழுவதும் சுமந்து கொண்டிருப்பார்கள். Whenever they will be walking on the road, for example. எப்பொழுதெல்லாம் அந்த தம்பதிகள் சாலையிலே போகிறார்களோ, Hey, that is the couple where they did not have food in the wedding. இவங்க கல்யாணத்துல தான் சாப்பாடு தீந்துருச்சு என்று சொல்லி எல்லோரும் கேலி பேசுவாங்க. How can this ever happen in a marriage? இப்படி ஒரு திருமணத்துல போய் இப்படி செய்தாங்க என்று சொல்லி யோசிப்பார்கள். My dear brothers and sisters in the Lord are my parents, our fathers and mothers in Christ. எனக்கு அருமையான சகோதர சகோதரிகளே, என்னுடைய அருமையான தாய்மார்களே, தகப்பன்மார்களே, My dear young people, my daughters, I just want to tell you one thing. அருமையான பிள்ளைகளே அல்லது வாலிபர்களே, உங்களுக்கு நான் ஒரு காரியத்தை சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். Maybe we can come into such a situation in our lives. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையில் இப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாக நாம் கடந்து வரலாம். There is total embarrassment that we are going to face in our lives. ஒருவேளை நம்முடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் இப்படிப்பட்ட ஒரு அவமானத்துக்கு நேராக நாம் கடந்து This is வரலாம். not a very simple problem that is going to face us. இது ஏதோ நாம் சந்திக்கிற ஒரு சாதாரணமான ஒரு பிரச்சனை அல்ல. It's a disaster facing many other families. இன்னைக்கு அநேக குடும்பங்களுக்கு நேராக ஒரு மிகப்பெரிய அழிவை அவர்கள் சந்தித்துக் The only கொண்டிருக்கிறார்கள். thing that you can hope is this: Jesus is there in this entire situation. இந்த சூழ்நிலையில உங்களுடைய நம்பிக்கை எல்லாம் இயேசு கிறிஸ்து நமக்காக இருக்கிறார் என்பது மாத்திரமே. You know, Mary, the mother of Jesus, was already there in the wedding. அந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவின் தாயாகிய மரியாளும் அந்த கல்யாண வீட்டில் இருந்தார்கள். And even before the birth of Jesus, இயேசு கிறிஸ்துனுடைய பிறப்பிற்கு முன்னதாகவே she had a wonderful revelation about the baby that is going to be born. பிறக்க போகிறதான இந்த குழந்தையை பற்றிதான ஒரு அற்புதமான வெளிப்பாடு மரியாளுக்கு You கிடைத்திருந்தது. know, this baby was not a very simple or normal baby. இந்த குழந்தை ஏதோ மற்ற குழந்தைகளை போல ஒரு சாதாரண குழந்தை அல்ல. This baby is going to be formed by the power of the Holy Spirit. இந்த குழந்தையானது பரிசுத்த ஆவியினாலே உருவாகும். Before she can be intimate with the husband, she is pregnant already. அவர்கள் திருமணம் நிச்சயமாக்கப்பட்டு அவர்கள் திருமணத்திற்கு கூடி வரும் முன்பே அவர்கள் கர்ப்பமானார்கள் என்று எழுதப்பட்டிருக்கிறது. And Gabriel, the angel of the Lord, appears to Mary in those days. அந்த நாளிலே காபிரியேல் தூதன் மரியாளுக்கு தரிசனமாகி, What I really wonder is about the age and the understanding of Mary in those days. என்னுடைய ஆச்சரியமான ஒரு காரியம் என்னவென்று சொன்னால், அந்த நாட்களிலேயே மரியாளுடைய வயது என்ன இருந்திருக்கும், அந்த இள வயதிலேயே தேவனை பற்றிதான புரிந்து கொள்ளுதல் அவர்களுக்கு எவ்வளவு இருந்திருக்கிறது என்பதை பற்றி நான் You ஆச்சரியப்படுகிறேன். know, most probably she was about 14 or 15 in those days. சாதாரணமாக அந்த நாட்களில் அவர்கள் திருமணத்துக்கு நியமிக்கப்பட்ட பொழுது ஒருவேளை மரியாளுக்கு 14 அல்லது 15 வயது And இருந்திருக்கலாம். just imagine an angel of the Lord coming to her. திடீரென்று ஒரு தேவதூதன் மரியாளிடத்தில் வருகிறதை And கற்பனை he says, செய்து, don't be afraid of everything that is happening around you. பயப்படாதே, உண்மையை உனக்கு நடக்க போகிற காரியங்களை குறித்து நீ பயப்படாதே. You are a chosen vessel of God. நீ தேவனால தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு The பாத்திரம். baby that is going to be born of you is going to be a very special baby. உன்னிடத்தில் பிறக்கும் இந்த பரிசுத்தமான குழந்தை ஒரு விசேஷமானது. He is going to be a wonderful counselor. அது எதிர்காலத்திலே ஒரு அற்புதமான ஆலோசகராக He இருக்கும். is going to be Emmanuel, God with us. This is what is going to come out of you one day. கர்த்தர் உன்னோடு கூட இருக்கிறார் என்று இம்மானுவேல் என்று பெயரிடப்படுகிற இந்த குழந்தை உன்னிடத்திலிருந்து பிறக்கும். And he is going to reign over the nations of the world one day. அவர் இந்த உலகத்தின் தேசங்களை ஒரு நாள் ஆளுகை He is செய்வார். going to sit on the throne of David one day. அவர் ஒரு நாள் தாவீதின் சிங்காசனத்திலே அமருவார். And he is a very special one. அவர் ஒரு விசேஷித்த குழந்தையாய் காணப்படுவார். Yes, this little girl had a wonderful revelation about Jesus. ஆம், இந்த இளவயதிலே காணப்பட்ட இந்த மரியாளுக்கு தேவனை பற்றிதான ஒரு அற்புதமான வெளிப்பாடு இருந்தது. And the உண்மைதான். angel of the Lord says, with God, nothing is impossible. அந்த நாளிலே தேவதூதன் மரியாளை பார்த்து சொல்லுகிறார், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. This baby is going to be holy God. இந்த குழந்தை ஒரு பரிசுத்த தேவனாய் இருக்கும். And he is going to be the Son of God. அவர் தேவகுமாரனாய் காணப்படுவார். And with this revelation, this mother comes into the situation. இந்த வெளிப்பாடோடு கூட இந்த மரியாள் இந்த திருமண வீட்டிற்கு வருகிறாள். You know, her reaction to the situation is very normal. இந்த சூழ்நிலையிலே மரியாளுடைய அந்த பிரதிபலிப்பு ரொம்ப சாதாரணமானது. Oh, my son is a very special person. ஓ, என் மகன் ஒரு விசேஷித்த ஒரு மகன் தானே, He is the Son of God. அவர் தேவகுமாரனாய் இருக்கிறார். And so I just want to put this problem into his ears now. எனவே இந்த பிரச்சனையை போய் என் மகனுடைய காதுகளிலே நான் போடுவேன். Maybe he can do something about the situation. ஒருவேளை இந்த சூழ்நிலை மத்தியிலே என்னுடைய மகனால் ஏதாவது செய்ய முடியும். You know, she went to Jesus and said, son, there is something wrong right now in this wedding. மரியாள் அந்த இயேசு கிறிஸ்துவினிடத்திலே சென்று சொல்லுகிறாள், மகனே, இந்த வீட்டிலே ஒரு குறிப்பிட்ட பிரச்சனை இருக்கிறது. There is a shortage of wine now in this wedding feast. இந்த திருமண விருந்திலே திராட்சரசம் இல்லை என்று சொன்னாள். You know, normally we will think, Jesus would say, Mama,
don't worry about this. சாதாரணமாக நம்ம நினைப்போம், ஒருவேளை இயேசு கிறிஸ்து மரியாதை பார்த்து சொல்லியிருப்பார், அம்மா ஒன்றும் கவலைப்படாதீங்க, I'll just do it, no problem. நான் இந்த காரியத்தை செஞ்சிருவேன், ஒன்றும் But you கவலைப்படாதீங்க. know what Jesus said? ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன சொன்னார் தெரியுமா? Woman, my time has not come. ஸ்திரீயே, என் வேளை இன்னும் வரவில்லை. You know, some people will say, oh, this is the culture of those days. ஒரு சிலர் சொல்லுவார்கள், இது அந்த நாட்களில் இருந்ததான கலாச்சாரம் என்று சொல்லுவார்கள். No, it is not the culture. இல்லை இல்லை, இது அந்த நாட்களே காணப்பட்ட ஒரு கலாச்சாரம் அல்ல. If you read the word of God properly, தேவனுடைய வார்த்தையை நீங்கள் நன்றாய் வாசித்து பார்த்தால் actually he says, what I have to do with you now? அவர் உண்மையாக சொல்ல வருகிற காரியம் என்னவென்று சொன்னால், உங்களிடத்திலே நான் செய்ய வேண்டிய வேலை என்ன இருக்கிறது, What I have to do with you? எனக்கும் உனக்கும் என்ன. Woman, my time has not come. ஸ்திரீயே, எனக்கும் உனக்கும் என்ன, என் வேளை இன்னும் வரவில்லை You என்றார். know, I'm sure that everyone around Jesus was totally shocked. அந்த நாளிலே அவர்களை சுற்றி இருந்ததான ஜனங்கள் உண்மையாகவே அதிர்ச்சிக்குள்ளாயிருப்பார்கள் என்று நினைக்கிறேன். The word he uses, gune, that means woman or lady. அந்த நாளில் இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாயை பார்த்து சொன்ன வார்த்தை ஸ்திரீயே, அப்படியானால் பெண்ணே என்று அர்த்தம். You know, do you know when you read the New Testament scriptures, நீங்க புதிய பாட்டை வாசித்து பார்க்கும் பொழுது the demons said to Jesus, what have we to do with you? பிசாசுகள் தான் ஆண்டவரை பார்த்து ஒரு இடத்துல இப்படி சொல்லி இருக்கிறது, ஆண்டவரே எங்களுக்கும் உமக்கும் என்ன, What have we to do with you? ஆண்டவரே எங்களுக்கும் உமக்கும் என்ன. The same words are being used now. Jesus says, what I have to do with you? இதே வார்த்தையை தான் இங்கே இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாயை பார்த்து சொல்லுகிறார், ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன. For everyone around, this would have been entirely shocking. ஒருவேளை அவர்களை சுற்றி இருக்கிற எல்லாருக்குமே ஒருவேளை இந்த வார்த்தைகள் ஒருவேளை அதிர்ச்சியை But கொடுத்திருக்கலாம். even though he uttered these shocking words, ஒருவேளை இப்படிப்பட்ட அதிர்ச்சியான வார்த்தையை இயேசு கிறிஸ்து பேசியிருந்தால் கூட, but immediately he goes forward and does the miracle. இருந்தாலும் ஆண்டவர் உடனடியாக போய் சென்று அந்த அற்புதத்தை அந்த இடத்திலே You நிகழ்த்துகிறார். know, Jesus did not want to be unpolite to his mother. இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாயின் இடத்திலே அவமரியாதையாக பேச வேண்டும் என்று நினைக்கவில்லை. He did not want to hurt her in any way. அவர்களை எந்த விதத்திலும் புண்படுத்த வேண்டும் என்று விரும்பவில்லை. Even on the cross, when he was hanging on the cross, he looked at John and says, this is your mother. கல்வாரி சிலுவையிலே அவர் தொங்கிக் கொண்டிருந்த நேரத்திலே கூட யோவானை பார்த்து சொல்லுகிறார், இதோ என்னுடைய தாயை நீ All பொறுப்பெடுத்து. the other disciples are going to die a violent death. மற்ற சீடர்கள் எல்லாம் வன்முறையினாலே சீக்கிரமாக மரித்து போக But போகிறார். you, John, you are going to live a long life. ஆனா யோவானே, நீதான் இவர்களுக்குள்ளே நீண்ட நாள் வாழப் போகிற Please மனிதன். take my mother along with you to Ephesus. தயவு செய்து எபேசுவுக்கு என்னுடைய தாயை கூட்டிச் செல். Please take care of her. This Jesus who thought about his mother even on the cross of Calvary. கல்வாரி சிலுவையிலே தொங்கிக் கொண்டிருந்த பொழுது கூட தன்னுடைய தாயை பற்றி இயேசு கிறிஸ்து சிந்தித்தார். But now he says, woman, what have I to do with you? ஆனா இப்பொழுது இயேசு கிறிஸ்து தன்னுடைய தாயை பார்த்து சொல்லுகிறார், ஸ்திரீயே எனக்கும் உனக்கும் என்ன. You know, the point that Jesus wanted to underline again and again, இங்கே இயேசு கிறிஸ்து மறுபடியுமாக அவரிடத்துல சொல்ல விரும்பின காரியம், the words of the earthly mother is not important to me. உலக பிரகாரமா இருக்கிற என்னுடைய சரீரத்திற்குடைய தாயினுடைய வார்த்தைகள் எனக்கு அவ்வளவு முக்கியம் அல்ல. The words of my heavenly Father and his purposes and plans are very important to me. என்னுடைய பரலோக பிதாவினுடைய திட்டமும் அவருடைய வார்த்தைகளுமே அதை காட்டிலும் எனக்கு அதிகம் I முக்கியம். have come down in order to fulfill his purposes. என்னுடைய பரலோக பிதாவின் சித்தத்தை நிறைவேற்றும்படியாகவே நான் இறங்கி வந்தேன். Doing his will is my everyday food. அவருடைய சித்தத்தை செய்வதே என்னுடைய அனுதின போஜனம். I do nothing without my Father. என்னுடைய பரலோக பிதாவினுடைய அனுமதி இல்லாமல் எதையுமே நான் செய்ய மாட்டேன். When my father told to me one day, now you have to go down to the planet Earth. என்னுடைய பரலோக தகப்பன் ஒரு நாள் என்னை பார்த்து சொன்னார், இப்பொழுது நீ பூமிக்கு இறங்கி போ. Now the time of redemption has come. இப்பொழுது ரட்சிப்பினுடைய நேரம் This is the வந்துவிட்டது. time that I have to do something about this planet. இந்த நேரத்திலே இந்த உலகத்தை குறித்து ஏதோ ஒரு காரியத்தை நான் செய்ய வேண்டியதாய். Immediately the body of Jesus was beginning to beat in the womb of Mary. உடனடியாக மரியானுடைய கற்பத்திலே இயேசு கிறிஸ்துவினுடைய இதயம் துடிக்க ஆரம்பித்தது. Jesus knew exactly that he had a plan and a purpose when he came down. இயேசு கிறிஸ்துவுக்கு நிச்சயமாக தெரியும், அவர் இந்த உலகத்திலே இறங்கி வந்த பொழுது அவர் செய்து முடிக்க வேண்டிய ஒரு திட்டம் ஒன்று I am not உண்டு. here to fulfill the will of any earthly relationships. இந்த உலகத்திலே எனக்கு சுற்றி இருக்கிறதான சரீர உறவுகளுடைய சித்தத்தை நான் செய்யும்படியாக இங்கு வரவில்லை. No, what is important for me is the will and the purpose of my heavenly Father. என்னை பொறுத்தவரைக்கும் என்னுடைய பரலோக பிதாவினுடைய திட்டமும் சித்தமும் மாத்திரமே I மிகவும் have முக்கியமானது. come to fulfill the will and purposes of my heavenly Father. என்னுடைய பரலோக பிதாவினுடைய சித்தத்தையும் நோக்கங்களையும் நிறைவேற்றும்படியாகவே நான் இங்கு You know, வந்திருக்கிறேன். this is what one lady cried out to Jesus one day. இதைத்தான் ஒரு நாள் இந்த உலகத்திலே காணப்பட்ட ஒரு தாயார் இயேசுவை பார்த்து சத்தமிட்டு The கூவினார்கள், womb that carried you, உங்களை சுமந்த அந்த கர்ப்பமும் the breast that fed you. உங்களுக்கு பாலுண்ண கொடுத்த அந்த முலைகளும் Oh, these are going to be very blessed, she said. பாக்கியம் உள்ளவைகள் என்று அவள் சொன்னார். But you know what Jesus said? ஆனால் இயேசு கிறிஸ்து அவளை பார்த்து என்ன சொன்னார்? No, the people who hear the word of God
தேவனுடைய வார்த்தையை கேட்டு And those who also fulfill this word are going to be blessed in their lives. அந்த வார்த்தையின்படி நடக்கிறவனே பாக்கியவான் என்று சொன்னார். They have to not only listen to my word. என்னுடைய வார்த்தைகளை கேட்பது மாத்திரமல்ல, It is not about human relationships. ஏதோ உலகத்தில் இருக்கிறதான இந்த சரீர உறவுகள் மாத்திரமல்ல, No, it is a relationship with the Heavenly Father. இல்லை, அது பரலோக பிதாவோடு கூட இருக்கிறதான ஒரு உறவை பற்றியது. In my kingdom, human relationships don't play a big role. என்னுடைய ராஜ்யத்தை பொறுத்த வரைக்கும் இந்த உலகத்தில் இருக்கிறதான உறவுகள் அது மிகப்பெரிய ஒரு பங்கை I have வகிப்பதில்லை. not come to this planet in order to listen to the words of my mother. இந்த உலகத்திலே நான் இறங்கி வந்தது என்னுடைய சரீர தாயினுடைய வார்த்தைகளை கேட்கும்படியாக அல்ல. Yes, the mother was a wonderful vessel of God. ஆம், என்னுடைய தாயார் தேவனுடைய ஒரு அற்புதமான பாத்திரம் தான். God used her powerfully to fulfill his purposes on this planet. கர்த்தர் இந்த உலகத்திலே அவருடைய நோக்கங்களை நிறைவேற்றும்படியாக என் தாயை அற்புதமாக But பயன்படுத்தினார். I have come down to do the will of my Father. ஆனால் நான் வந்திருப்பதோ பரலோக பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாக. I do not know what the friends and relatives of Jesus thought about this entire situation. அந்த நாளிலே இயேசு கிறிஸ்துவினுடைய மற்ற உற்றார் உறவினர்களும் நண்பர்களும் இதை பற்றி என்ன நினைத்தார்களோ எனக்கு But தெரியவில்லை. when you look at superfluously, in a superfluous manner, this entire first miracle, ஆனால் இந்த முதலாவது அற்புதத்தை குறித்து மேலோட்டமாக நீங்கள் பார்ப்பீர் என்று சொன்னால் you can come into very wrong conclusions. நீங்க ஒரு தவறான முடிவுக்கு சீக்கிரமாக வந்துவிட But முடியும். at the very beginning of the ministry of Jesus, ஆனால் இயேசு கிறிஸ்துவினுடைய ஊழியத்தின் மிக ஆரம்பத்திலே only 3 days have passed after he elected his disciples. தன்னுடைய சீடர்களை அவர் தேர்வு செய்து 3ஆம் நாளிலேயே But at the very third day, Jesus says, "This is how my kingdom is going to be." ஆண்டவராக இயேசு கிறிஸ்து தன்னுடைய ஊழியம் ஆரம்பித்து 3ஆம் நாளிலேயே சொல்லுகிறார், இப்படித்தான் என்னுடைய ராஜ்யம் It is செயல்பட not போகிறது. about family இது relationships. ஏதோ குடும்ப உறவுகளை பற்றியதல்ல. No, it is about a relationship with the Heavenly இது Father. என்னுடைய பரலோக பிதாவோடு இருக்கிறதான உறவை பொறுத்தது. It is not obeying human இது relationships. ஏதோ மனித உறவுகளுக்கு கீழ்ப்படிந்து போகிற காரியம் அல்ல. No, about that there's a relationship with the Heavenly Father. இல்லை, இவை எல்லாவற்றுக்கும் மேலாக பரலோக பிதாவோடு கூட எனக்கு இருக்கிறதான உறவு And மிக I have முக்கியமானது. come to do the will of my Heavenly Father. நான் என்னுடைய பரலோக பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாகவே வந்திருக்கிறேன். I do nothing without His consent in my life. என்னுடைய வாழ்க்கையில பரலோக பிதாவினுடைய சித்தம் இல்லாமல் எந்த காரியத்தையும் நான் செய்ய மாட்டேன். Those who have seen me have seen my Father. என்னை கண்டவர்கள் என் பிதாவை My கண்டார்கள். Father and I have one. என் பிதாவும் நானும் ஒன்றாய் இருக்கிறோம். Because I came from Him, I know exactly what He's thinking right now. அவரிடத்தில் நான் இறங்கி வந்திருக்கிறபடினாலே அவர் என்ன சிந்திக்கிறார் என்று சொல்லி எனக்கு தெரியும். Maybe someone here needs to listen to this evening. ஒருவேளை இந்த மாலை வேளையில் இங்க இருக்கிற யாரோ ஒருவர் இந்த செய்தியை கேட்க வேண்டிய அவசியமா இருக்கலாம். How are you being guided in your personal lives? உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நீங்கள் யாரால் வழி நடத்தப்படுகிறீர்கள்? When you take important decisions in your life, உங்களுடைய வாழ்க்கையில முக்கியமான முடிவுகளை நீங்கள் எடுக்கும் பொழுது are you being guided through your family, your friends and your relatives? உங்களுடைய குடும்பமோ உங்களுடைய நண்பர்களோ உங்களுடைய உற்றார் உறவினர் சொல்லுகிற ஆலோசனைகளின்படி நடக்கிறீர்களா? Or do you really pray and say, Lord, what is your will for my life? அல்லது ஜெபித்து ஆண்டவரே என்னுடைய வாழ்க்கையில் உம்முடைய சித்தம் என்ன என்று சொல்லி கேட்கிறீர்களா? What is the purpose that you have for my personal life? ஆண்டவரே என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கை குறித்து நீர் என்ன நோக்கம் வைத்திருக்கிறீர் என்று You know, கேட்கிறீர்களா? very often we come to God with our own plans and purposes. அநேக நேரங்களிலே நம்முடைய சொந்த திட்டங்களோடு நோக்கங்களோடு ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு நேராக Lord, நாம் bless me, வரலாம். bless me, bless me, bless me. ஆண்டவரே நீ ஆசீர்வதியும் 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 என்று Lord, கேட்கலாம். these are the purposes and real plans that I have for my personal life. ஆண்டவரே என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கைக்காக நான் வைத்திருக்கிறதான திட்டங்கள் நோக்கங்கள் இவைகள் தான் என்று சொல்லலாம். But God says, no, I have different purposes for you. ஆனால் கர்த்தர் சொல்லுவார், இல்லை, உனக்காக வேறொரு திட்டத்தை நான் வைத்திருக்கிறேன். You may be very, very close with some of the human relationships. ஒருவேளை இந்த உலகத்திலே மனித உறவுகளின்படி யாரோ ஒருவரோடு கூட நீங்க குடும்பத்திலே மிக நெருக்கமாக இருக்கலாம். But I want to encourage you to follow the purposes and the plans of God in your life. ஆனால் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவனுடைய சித்தத்தையும் நோக்கங்களையும் நிறைவேற்றும்படியாக உங்களை நான் இந்த மாலை வேளையில் How உற்சாகப்படுத்துகிறேன். many plans of God and purposes of God have vanished in the lives of many people? இன்றைக்கு எத்தனை மனிதர்களுடைய வாழ்க்கையிலே தனிப்பட்ட வாழ்க்கையிலே மனிதர்களால தேவனுடைய சித்தங்கள் அவருடைய வாழ்க்கையிலே மறைந்து Do போயிருக்கிறது. you know why they vanished? ஏன் அவைகள் எல்லாம் மறைந்து போனது தெரியுமா? The human pressure around them was very much. ஏனென்றால் அவர்களை சுற்றி இருக்கிறதான மனித அழுத்தங்கள் மிக அதிகமாக இருக்கிறவர்கள். Parents were pulling them to a side. பெற்றோர்கள் தங்கள் பக்கமாக அவர்களை இழுப்பார்கள். Friends were counseling them in a wrong manner. நண்பர்கள் அவர்களுக்கு தவறான ஆலோசனைகளை கொடுப்பார்கள். Relatives were putting pressure upon them. உறவினர்கள் வந்து அவர்கள் மீது அழுத்தங்களை கொடுப்பார்கள். And they said, hey, follow us, follow what we are telling you now. அதுக்கப்புறம் சொல்லுவாங்க, நாங்க சொல்வதை நீ கேட்க வேண்டும். Maybe you dedicated yourself to the purposes of God.
ஒருவேளை தேவனுடைய நோக்கங்களுக்காக உன்னை நீ அர்ப்பணித்திருந்திருக்கலாம். Maybe you want to fulfill the plans of God in your personal life. ஒருவேளை கர்த்தருடைய சித்தத்தை உன்னுடைய வாழ்க்கையில நிறைவேற்ற வேண்டும் என்று நீ முடிவு செய்திருக்கலாம். But there is a tug of war going on in your heart right now. ஆனால் இப்பொழுது உன்னுடைய இருதயத்திலே இரண்டு பக்கமும் இழுபறியாய் காணப்படலாம். Jesus says, my time has not come. ஆண்டவர் சொல்கிறார், என் வேளை இன்னும் வரவில்லை. You know, whenever Jesus spoke about my time has not come, எப்பொழுதெல்லாம் இயேசு கிறிஸ்து என் வேளை இன்னும் வரவில்லை என்று சொல்லி இருக்கிறாரோ, Jesus was speaking about his death. அந்த இடத்திலெல்லாம் தன்னுடைய மரணத்தை பற்றி தான் ஆண்டவர் பேசினார். Not that he's going to die immediately, உடனடியாக அவர் மரிக்கிறேன் என்பதாக அல்ல, but this miracle that he's going to perform in this family now ஆனால் இந்த குடும்பத்திற்காக அவர் செய்ய வேண்டிய இந்த அற்புதம் is going to be a shadow of things that is going to happen in his personal life. தன்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில நடக்க போகிற காரியத்திற்கு இது ஒரு நிழலாய் இருந்தது. It's a shadow of everything that is going to happen in his ministry. எதிர்காலத்தில் தன்னுடைய ஊழியத்தில் அவர் நிறைவேற்ற போகிறதான காரியங்களுக்கு இது ஒரு A அடையாளமாய் இருந்தது. shadow of the power of the blood of Jesus to save the human race. இந்த முழு மனுக்குலத்தையும் ரட்சிக்க போகிற அவருடைய இரத்தத்தின் வல்லமைக்கு இது அடையாளமாய் இருந்தது. Jesus says human relationships and the words are not important for me. இந்த நாளிலே இயேசு கிறிஸ்து சொன்னார், மனித உறவுகளும் அவருடைய வார்த்தைகளும் எனக்கு அவ்வளவு முக்கியமல்ல. I have come to fulfill the words of the plans and purpose of the one who sent me. என்னை அனுப்பினவருடைய சித்தத்தை செய்து முடிக்கவே நான் இங்கு வந்திருக்கிறேன். You know, when you want to come to the Lord this evening, இந்த மாலை வேளையிலே ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு நேராக நீங்க கடந்து வந்திருக்கும் பொழுது, it's not about personal or family relationships. ஏதோ குடும்பத்தின் உறவுகளை பொறுத்த காரியங்கள் அல்ல. You will be justified only through faith on the Lord Jesus Christ. ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் மீது நீங்க வைக்கிறதான விசுவாசத்தின் மூலமாகவே நீங்கள் If நீதிமானாக்கப்படுவீர்கள். you had a God-fearing family, be thankful for that. உங்களுக்கு ஒருவேளை கர்த்தருக்கு பயந்த ஒரு குடும்பம் இருக்கும் என்று சொன்னால் அதற்காக ஆண்டவருக்கு நன்றி உள்ளவர்களாக இருங்கள். Without my parents, maybe I would have never come to ministry. என்னுடைய பெற்றோர்கள் இல்லாமல் இருந்திருந்தால் ஒருவேளை நான் இன்றைக்கு ஊழியத்துக்கே வந்திருக்க மாட்டேன். Hours and hours they spent praying on the knees for me to return to Christ. மணிக்கணக்காக நான் தேவனிடத்தில் திரும்பி வருவதற்காக என்னுடைய பெற்றோர்கள் எனக்காக முழங்கால் படியிட்டு I ஜெபித்திருக்கிறார்கள். never want to be a minister of God. ஒருபோதும் நான் ஒரு ஊழியக்காரனாக வர வேண்டும் என்று நான் விரும்பினதே இல்லை. I've told this very openly to my parents many times. அடிக்கடியாக வெளிப்படையாக என்னுடைய பெற்றோரிடத்தில் இதை நான் But they பேசியிருக்கிறேன். said, Lord, they kept on praying. ஆனால் அவர்கள் எனக்காக தொடர்ந்து ஜெபித்துக் கொண்டே Lord, இருந்தார்கள். let your plans and your purposes be fulfilled in his life. ஆண்டவரே, உம்முடைய சித்தமும் நோக்கமும் என் மகனுடைய வாழ்க்கையிலே நிறைவேறட்டும் என்று Maybe ஜெபித்தார்கள். you have a family who do not believe on the Lord Jesus Christ. ஒருவேளை ஆண்டவராக இயேசு கிறிஸ்து விசுவாசிக்காத ஒரு குடும்பம் உங்களுக்கு இருக்கலாம். But even if your situation is like that right now, ஒருவேளை உங்களுடைய குடும்பம் தற்போது அப்படிப்பட்ட நிலைமையில் you can காணப்பட்டாலும் still come to the Lord Jesus Christ this evening. இருந்தாலும் இந்த மாலை வேளையிலே ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு நேராக உங்களால் வர முடியும். You know, I told this already in the second service, I think. ஏற்கனவே இரண்டாம் ஆராதனையில் இதை நான் சொல்லியிருந்தேன் My என்று father நினைக்கிறேன். comes from a very orthodox Hindu family. என்னுடைய தகப்பனார் ஒரு பாரம்பரியமான இந்து குடும்பத்திலிருந்து வந்தவர். None of the others are saved till now. அவருடைய குடும்பத்தில் இதுவரைக்கும் ஒருவர் கூட ரட்சிக்கப்படவில்லை. He was the only one who was saved when he was just 17 years of age. அவர் மாத்திரமே 17 வயதிலே ரட்சிக்கப்பட்டார். Not because of some evangelist who came into his life, யாரோ ஒரு சுவிசேஷகர் வந்து சுவிசேஷத்தை சொன்னபடியினால் அல்ல, because he was friendly with the Hindu priest. அவர் அங்கிருந்ததான ஒரு இந்து பூசாரியின் இடத்துல அவர் நெருக்கமா இருந்தபடினால Both of them, he was very much interested in the Sanskrit language. அந்த பூசாரிக்கு சமஸ்கிருத மொழியில மிகுந்த ஆர்வம் இருந்தது. And through the Rig Veda, he came to the Lord Jesus Christ. எனவே ரிக்வேதத்தை படித்து அதன் மூலமாக இயேசு கிறிஸ்துவிடத்தில் அவர் வந்தார். You know, sometimes you cannot imagine how God can meet me. சில நேரத்துல ஆண்டவர் உங்களை எப்படி சந்திப்பார் என்பதை பற்றி நீங்க யோசித்து கூட பார்க்க முடியாது. You know, you can be very thankful for your godly parents. உங்களுக்கு நல்ல தேவனுக்கு பயந்த குடும்பம் இருக்கும் என்று சொன்னால், பெற்றோர்கள் இருப்பார் என்று சொன்னால், அதற்காக தேவனுக்கு You நன்றியாக can be இருக்கலாம். happy about the prayers that they are really spending hours and hours of prayers because of you. உங்களுக்காக உங்களுடைய பெற்றோர் ஜெபிக்கிறதான இந்த மணிக்கணக்கான ஜெபங்களுக்காக நீங்க தேவனுக்கு நன்றி உள்ளவர்களாக இருக்கலாம். Even if you do not appreciate that now, ஒருவேளை அதை நீங்கள் இப்பொழுது பாராட்டாவிட்டாலும் சரி, in the future you will surely understand. எதிர்காலத்தில் நிச்சயமாகவே அதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். You will see that their prayer was never in vain. அவருடைய ஜெபங்கள் ஒருபோதும் வீணாக போகவில்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள். You know, Jesus says, I have come to fulfill the desire of my Father. இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னுடைய பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றும்படியாகவே நான் வந்தேன். I do nothing without my Father. என்னுடைய பிதாவினுடைய சித்தம் இல்லாமல் நான் எந்த காரியத்தையும் செய்வதில்லை. You know, when my Father teaches me, when my Father tells me something, என்னுடைய பிதாவானவர் எனக்கு ஒரு காரியத்தை கற்றுக் கொடுக்கும் பொழுது I act only according to the words of my Father. என்னுடைய பிதாவினுடைய வார்த்தைகளின்படியே நான் செயல்படுகிறேன். You know, my dear brothers and sisters who are listening to me this evening, இந்த மாலை வேளையில் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறதான அருமையான சகோதர
சகோதர சகோதரிகளே, Sometimes you can come into such a situation. சில நேரங்களில் அப்படிப்பட்ட சூழ்நிலைக்குள்ளாக நீங்க வரலாம். Maybe you have great plans for your son or daughter. ஒருவேளை உங்களுடைய மகனுக்காக மகளுக்காக நீங்க மிகப்பெரிய ஒரு திட்டத்தை வைத்திருக்கலாம். They should be a doctor, they be an engineer. ஒருவேளை என்னுடைய மகனோ மகளோ ஒரு மருத்துவராக வர வேண்டும், ஒரு இன்ஜினியராக வர வேண்டும் என்று சொல்லி They will யோசிக்கலாம். be a renowned professor maybe. ஒருவேளை எதிர்காலத்துல மிக பிரபலமான ஒரு பேராசிரியராக வர வேண்டும் என்று சொல்லி யோசித்துக் கொண்டிருக்கிறார். Suddenly a son or daughter comes to you and says, the Lord is speaking to me. திடீரென்று உங்களுடைய மகனோ மகளோ உங்களிடத்துல வந்து ஆண்டவர் என்னோடு கூட பேசினார், God is speaking very clearly to me ஆண்டவர் என்னோடு கூட மிக தெளிவாக பேசினார், to come to full-time ministry. நீ முழு நேர ஊழியத்துக்கு வா என்று சொல்லி என்னை அழைத்தார் என்று I know சொன்னார். some of the parents are shell-shocked at times when they hear such things from the children. ஒரு சில பெற்றோர்கள் இப்படிப்பட்ட காரியங்களை தன்னுடைய பிள்ளைகளிடத்திலிருந்து கேட்கும் பொழுது அவர்கள் அவ்வளவு அதிர்ச்சிக்குள்ளாவதை நான் பார்த்திருக்கிறேன். Hey, what about all the plans we had for your life? உன்னுடைய வாழ்க்கைக்காக நாங்க எவ்வளவோ திட்டம் போட்டு வைத்திருக்கிறோமே, அதெல்லாம் என்ன ஆகுது? What about all the money we spent on you? உன்னுடைய படிப்புக்காக வாழ்க்கைக்காக நாங்க செலவழித்த பணம் எல்லாம் என்ன ஆகுது? All the efforts that we did for you in our lives. உனக்காக எத்தனையோ முயற்சிகளை நாங்க எடுத்தோமே, அதெல்லாம் என்ன ஆகுது? Now you're going to say you're going to go to full-time ministry? ஆனா இப்ப போய் முழு நேர ஊழியத்துக்கு போகிறேன் என்று சொல்லுகிறாயா? You're going to resign this highly paid job? இந்த நல்ல வருமானத்தை தரக்கூடிய வேலையை போய் நீ ராஜினாமா செய்ய போகிறாயா? Or are you becoming a fool now because of the gospel? சுவிசேஷத்திற்காக நீ ஒரு முட்டாளாக மாறிவிட்டாயா? Yes, if you're going to believe God and you're going to follow Jesus. ஆம், இயேசுவை நீங்கள் விசுவாசித்து இயேசுவை பின்பற்றுகிற ஒரு நபராய் இருந்தால் Sometimes the things that God demands of you, it can be utterly foolish to the normal person. சில நேரத்துல ஆண்டவர் உங்களிடமிருந்து நிபந்தனையாக கேட்கிற காரியங்கள் இந்த உலகத்துக்கு ஒருவேளை முட்டாள்தனமாக காணப்படலாம். You know, I don't want to criticize my parents in any way. இந்த நேரத்துல என்னுடைய பெற்றோர்களை எந்த விதத்திலும் நான் குற்றப்படுத்த விரும்பவில்லை. They were wonderful people. They invested a lot into my personal life. அவர்கள் அற்புதமான ஒரு பெற்றோர், என்னுடைய வாழ்க்கையில எவ்வளவு முதலீடு செய்தார்கள். But 1982, when I was earning 8 lakhs every month, ஆனால் 1982 வருஷம் ஒரு மாதத்துக்கு 8 லட்சம் ரூபாய் நான் சம்பளம் வாங்கி கொண்டிருந்த பொழுது God spoke to me very clearly. ஆண்டவர் என்னிடத்துல மிக தெளிவாக பேசினார். Leave your job, get back to full-time ministry. உன்னுடைய வேலையை விட்டுவிட்டு நீ முழு நேர ஊழியத்திற்கு செல். I had never thought I'll come back to full-time ministry. நான் என்னுடைய வாழ்க்கையிலே முழு நேர ஊழியத்துக்கு வருவேன் என்று சொல்லி ஒருபோதும் நான் கற்பனை செய்து பார்த்ததில்லை. And then suddenly, because God spoke to me so often in my personal life, கர்த்தர் என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில மிக மிக அடிக்கடியாக என்னோடு பேசிக்கொண்டே இருந்தபடியால் no one knew about this. I had an agreement with God. இதை பற்றி யாருக்கும் தெரியாது. தனிப்பட்ட விதத்துல எனக்கும் தேவனுக்கும் ஒரு உடன்படிக்கை இருந்தது. Lord, if someone whom I do not know always tells me, go back to the calling that God gave you. நான் ஆண்டவரிடத்துல சொன்னேன், ஆண்டவரே, எனக்கு தெரியாத முன்பின் அறிந்திராத நபர்கள் 7 people. 7 பேர் வந்து தொடர்ந்து இந்த வேலையை விட்டுவிட்டு முழு நேரத்துக்கு செல் என்று சொல்லி என்னோடு கூட பேசினால் Then I will leave my job. அதுக்கப்புறம் என் வேலையை நான் விட்டு விடுவேன். Because I was very sure 7 people cannot do this. நான் நிச்சயமா இருந்தேன், கண்டிப்பா 7 பேர் வந்து என்கிட்ட பேச மாட்டாங்க அப்படின்னு. 7 people are not going to tell this. கண்டிப்பா 7 பேர் வந்து ஒரே காரியத்தை எப்படி சொல்லுவாங்க அப்படின்னு. Slowly, one after the other, people were coming and telling me. அதுக்கப்புறம் பார்த்தா ஒருத்தருக்கு அப்புறம் ஒருத்தர் தொடர்ந்து ஒவ்வொருவராக வந்து இதே காரியத்தை என்னோடு கூட பேசினார்கள். A famous pastor from Calcutta, Mark Bunting, I met him in Germany. கல்கத்தாவிலிருந்து வந்ததான அந்த நாட்களில் மிகப்பெரிய பிரபலமான ஒரு போதகர் மார்க் பண்டே, அவரை ஜெர்மனியில நான் சந்தித்தேன். He said, hey, what are you doing here? அவர் என்ன பார்த்து கேட்டார், இங்க நீ என்ன செய்து கொண்டிருக்கிறாய்? You're an Indian? நீ ஒரு இந்தியன் தானே, What are you doing here? இங்க ஜெர்மனியில நீ என்ன செய்து Go கொண்டிருக்கிறாய்? back to India. India needs you. இந்தியா தேசத்துக்கு போ, இந்திய தேசத்துக்கு நீ தேவை. That was the 6th time. அது 6வது முறை. I knew the next time it's going to have consequences. எனக்கு தெரியும் அடுத்தது இன்னும் ஒரே முறை ஆண்டவர் என்கிட்ட பேசினா அவ்வளவுதான், அதுக்கப்புறம் பின் விளைவுகள் வரும் என்று And சொல்லி then எனக்கு I தெரியும். went to a prayer meeting like this. அதுக்கு பிற்பாடு இது போல ஒரு ஜெப கூட்டத்துக்கு நான் சென்றிருந்தேன். I did not plan to participate there, அந்த நாள்ல உண்மையிலே அந்த ஜெப கூட்டத்துக்கு செல்ல வேண்டும் என்று நான் செல்லவில்லை. but my wife was there. ஆனா என்னுடைய மனைவி அங்கே சென்றிருந்தார்கள். But she had a habit, whenever she went to services, ஆனா அவங்களுக்கு ஒரு பழக்கம் இருந்தது, எந்த ஆராதனைக்கு போனாலும் she'll always take the baby along with her எப்பொழுதுமே என் குழந்தையை தூக்கிட்டு போவாங்க. and she'll be right in front. அதுக்கப்புறம் பார்த்தா முதல் நாட்காலியில் உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. She'll be right in front just before the stage. அந்த மேடைக்கு முன்னாடி இருக்கிற முதல் நாட்காலியில் தான் உட்கார்ந்திருப்பாங்க. And I went there, about 1,000 people are there now. அங்க போய் பார்த்தா கிட்டத்தட்ட 1000 பேர் இருந்தார்கள். And I said, oh no, I cannot disturb all these people now. சரி, இப்ப முன்னாடி போனா எல்லாரையும் தொந்தரவு செய்யறதா இருக்குமே. How am I going to take Danilo and go out for a walk now? சரி, எப்படி இப்ப நான் டனிலோவை கூட்டிட்டு வாக்கிங் போறது? He was a little baby at that time. அப்போ என்னுடைய குழந்தை என்னுடைய பையன் சிறுவனாக குழந்தையாயிருந்தான். And so I was there right behind, very next to the door. அப்போ அந்த கட்டடத்தினுடைய
முன்பாக அந்த வாசல் பக்கத்திலே நான் இருந்தேன். I thought as soon as the service is over, நான் யோசிச்சுட்டு இருந்தேன், ஆராதனை முடிஞ்ச உடனே I will escape. உடனடியா இந்த இடத்தை விட்டு நான் தப்பிச்சு போயிருவேன். This team from the United States were there just for, I think, 5 days in Germany. அந்த நாளிலே அமெரிக்க தேசத்திலிருந்து ஒரு குழு ஊழியம் செய்யும்படியாக 5 நாட்களுக்கு ஜெர்மன் தேசத்துக்கு வந்திருந்தார்கள். It was a prophetic conference. அது ஒரு தீர்க்கதரிசன கருத்தரங்கு. And during the time of this prayer, இந்த ஜெப நேரத்துல the person who preached says, all of you close your eyes now. இந்த பிரசங்கம் பண்ணி கொண்டிருந்தவர் சொன்னார், எல்லாரும் உங்களுடைய கண்களை மூடலாம். If we receive prophetic words from God for you personally, உங்களுக்காக கர்த்தர் தீர்க்கதரிசன வார்த்தைகளை எங்களோடு கூட பேசினா, we will come and tell this to you right now. நாங்க வந்து இப்பொழுது உங்களுக்கு சொல்லுவோம். And I was praying, நான் ஜெபித்து கொண்டிருந்தேன். Lord, there are so many people here. ஆண்டவரே, இங்க எத்தனையோ பேர் இருக்கிறாங்க. Speak to them. அவர்களிடத்துல பேசும். Speak to them. அவர்கள் எல்லாரிடத்திலும் பேசும். I'm just returning to God now. நான் அப்பதான் தேவனிடத்துல வந்து கொண்டிருக்கிற நேரம். Suddenly I felt a hand upon my shoulders. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா யாரோ என்னுடைய தோள் மேல் கை வைப்பதை நான் உணர்ந்தேன். I've never seen this lady before. அந்த பெண்ணை இதுவரைக்கும் நான் பார்த்ததே இல்லை. She was about 70 years of age. அவங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 70 வயது இருக்கும். She said, son, அவங்க சொன்னாங்க, மகனே, God wants you back to ministry. ஆண்டவர் உன்னை ஊழியத்திற்கு மறுபடியும் அழைக்கிறார். That was the 7th time. அது 7வது முறை. Next morning, I resigned. அடுத்த நாள் காலையிலே போய் என்னுடைய வேலையை ராஜினாமா பண்ணேன். No one understood this. நான் செய்த காரியத்தை யாருமே புரிந்து கொள்ளவில்லை. Sometimes you're going to do the purposes and the plans of God in your life. சில நேரத்துல உங்களுடைய வாழ்க்கையில தேவனுடைய திட்டத்தையும் நோக்கங்களையும் நீங்கள் புரிந்திருக்கலாம். Your friends, your family, no one understands you. உங்களுடைய நண்பர்களோ உங்களுடைய குடும்ப உறவினர்களோ யாருமே அதை புரிந்து கொள்ள மாட்டார்கள். How can you be so stupid and leave everything behind? எப்படி இவ்வளவு முட்டாளாக போய் எல்லாவற்றையும் விட்டு வருகிறாயே? You know, when Jesus says, my time has not come, இயேசு கிறிஸ்து சொன்னார், என்னுடைய வேளை இன்னும் வரவில்லை. he wanted to make sure the things that are going to happen here in this family right now. ஆண்டவராக இயேசு கிறிஸ்து அந்த இடத்திலே ஒரு காரியத்தை நிச்சயப்படுத்தி சொல்ல விரும்பினார். இந்த குடும்பத்திலே இப்பொழுது நடக்கிற எந்த காரியமும் everything is going to be a shadow, a prophetic shadow of the things that are going to happen in the future. எல்லாமே எதிர்காலத்தில் நடக்க போற காரியங்களுடைய அடையாளமாக நிழலாகத்தான் இருக்க போகிறது. You know, one day Jesus is inside a house, maybe talking to his disciples. ஒரு நாள் இயேசு கிறிஸ்து ஒரு வீட்டிலே அமர்ந்து கொண்டு அங்கிருந்து தான் சீடர்களோடு கூட பேசிக் His கொண்டிருந்தார். mother and his brothers are standing outside. அவருடைய தாயாரும் சகோதரரும் அவரை பார்க்கும்படி வந்திருந்து And people come and say, hey, your mother, your brother is standing outside. அப்பொழுது ஜனங்கள் அவரிடத்தில் வந்து சொன்னார்கள், உங்களுடைய தாயாரும் உங்களுடைய சகோதரரும் உங்களை பார்க்கும்படி வந்திருக்கிறார்கள். They want to speak to you. They want to speak to you. அவர்கள் வந்து உன்னோடு கூட பேசும்படியாய் வந்திருக்கிறார்கள். But do you know what Jesus did? ஆனால் இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் தெரியுமா? Those who do the will of my Father or my brothers and sisters. என்னுடைய பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவரே என்னுடைய தாயும் எனக்கு சகோதரருமாய் இருக்கிறார்கள் என்று சொன்னார். He pointed towards his own disciples like this. தன்னுடைய சீடர்களை பார்த்து கையை நீட்டி இப்படி He said, சொன்னார், they are my mother and they are my brothers. என்னுடைய பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிற இவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரருமாய் Everyone who does இருக்கிறார்கள். the will of my Father is going to be my father, my mother and my brothers. என்னுடைய பரலோக பிதாவினுடைய சித்தத்தின்படி செய்கிறவர்களே எனக்கு தாயும் எனக்கு சகோதரருமாய் My dear இருக்கிறார்கள். brothers and sisters, I want to just put a straight question to you. இந்த நாளிலே நேரடியான ஒரு கேள்வியை உங்களிடத்திலே நான் கேட்க விரும்புகிறேன். Whose plans and purposes are you following right now? இந்த நாளிலே யாருடைய திட்டத்தை நோக்கங்களை நீங்க நிறைவேற்றிக் கொண்டிருக்கிறீங்க? God could have spoken to you very powerfully in those days. ஆண்டவர் ஒருவேளை அந்த நாட்களிலே மிக வல்லமையா அவங்களோடு கூட பேசி Maybe God had a wonderful plan for you. ஒருவேளை கர்த்தர் உங்களுக்காக மிக அற்புதமான ஒரு திட்டத்தை வைத்திருக்கலாம். Maybe family pressures and friends counseling, ஒருவேளை குடும்பங்களுடைய அழுத்தங்கள், நண்பர்களுடைய ஆலோசனைகள், or maybe deep relationship with a certain person அல்லது யாரோ ஒரு நபரோடு கூட உங்களுக்கு இருக்கிறதான ஒரு ஆழமான உறவு totally torpedoed everything in the plans of God. தேவனுடைய திட்டங்கள் எல்லாவற்றையும் உடைய வாழ்க்கையிலே தகர்த்து போட்டிருக்கலாம். You know what the mother of Mary said to those people right now? அந்த நாளிலே ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவின் தாயாக மரியாள் அவர்களை பார்த்து என்ன சொன்னார்கள் தெரியுமா? Do ever what he says to you. அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதின்படி செய்யுங்கள். I just want to call upon everyone in this evening. இங்க வந்திருக்கிற ஒவ்வொருவருக்கும் நான் அழைப்பு கொடுத்து சொல்லுகிற Maybe you are காரியம் என்ன சொன்னார்? now in a real tug of war in your heart. ஒருவேளை உங்களுடைய இருதயத்தில் இப்பொழுது 2 காரியத்தை குறித்து நீங்க இழுபறியாக யோசித்துக் கொண்டிருக்கலாம். Whom am I going to follow now? இப்பொழுது நான் யாரை பின்பற்றுவது? The counseling of my friend? என்னுடைய நண்பர்கள் சொல்லுகிறதையா? The counsel of this person is very close to me? எனக்கு நெருக்கமா இருக்கிற இந்த நபர் சொல்லுகிறதையா? The desire of my nearest friends or nearest family? எனக்கு நெருக்கமான நண்பர்களா அல்லது குடும்ப அங்கத்தினர்களா? Whom am I going to follow right now? இப்பொழுது யார் சொல்லுவதை நான் பின்பற்றுவது? Just do what Jesus tells you. இயேசு உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதின்படியே செய்யுங்கள். Just do what Jesus tells you. இயேசு உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதின்படியே செய்யுங்கள். In the days when I came to ministry,
நான் ஊழியத்துக்கு வந்த அந்த நாட்களிலே I had literally nothing in my hands. என்னுடைய கரத்துல எழுத்தின்படியா பார்த்தால் ஒன்று கூட இல்லை. Maybe you cannot believe this. ஒருவேளை இது நீங்க ஒருவேளை நம்ப கூட மாட்டீங்க. Speak to the old co-workers who were here from that time onwards. நான் ஊழியத்துக்கு வந்த அந்த நாட்களில் இருந்த பழைய உடன் ஊழியர்களோடு கூட பேசி பாருங்க. Nothing was there in my hands. அந்த நாட்களில் என் கரத்துல எதுவுமே இல்லை. It was actually stepping out of the boat and beginning to walk on water. அந்த நாளிலே ஏதோ படகு விட்டு தண்ணீர் மேல நடக்கிறதான அப்படிப்பட்ட ஒரு அனுபவத்துல தான் நான் இருந்தேன். Everyone was watching you. எல்லாரும் உங்களை பார்த்து And கொண்டிருப்பார்கள். you were just walking on water. நீங்க தண்ணீர் மேல நடக்க வேண்டிய ஒரு And சூழ்நிலை. whenever you sink, you say, Jesus, help me. தண்ணீரிலே எப்பொழுது மூழ்கிறீர்களோ உடனே இயேசுவே ரட்சியும் என்கிற And that is the only theology you can have when you begin to follow Jesus. நீங்க இயேசுவை பின்பற்றும் பொழுது நீங்க நடக்க வேண்டிய பாதை இது மாத்திரமே. Jesus made it very, very clear to his disciples on that day. இயேசு கிறிஸ்து அந்த நாளை தன்னுடைய சீடர்களுக்கு மிக தெளிவாக சொன்னார். In the future, when you're going to follow me in ministry, எதிர்காலத்துல ஊழியத்துல நீங்கள் என்னை பின்பற்றும் when பொழுது you're going to plant churches all across the nations, எல்லா தேசங்களிலும் சபைகளை ஸ்தாபிக்கும் பொழுது when my church is going to be built in all its splendor and glory, என்னுடைய சபையானது எல்லா மகிமையோடும் மாட்சிமையோடு கூட கட்டி எழுப்பப்படும் பொழுது you must know one thing: human relationships will play a role. ஒரு காரியத்தை நீங்க நன்றாக அறிந்து கொள்ள வேண்டும். மனித உறவுகள் உங்களுடைய வாழ்க்கையில எந்த பங்கையும் வகிக்கும். Doing the will and the purposes of God is going to be your life purposes. பிதாவினுடைய சித்தத்தையும் நோக்கத்தையும் நிறைவேற்றுவதுதான் உங்களுடைய வாழ்க்கையினுடைய நோக்கம். You know, Jesus was not an enemy for his mother. இயேசு கிறிஸ்து ஏதோ தன்னுடைய தாய்க்கு எதிராளியாக இருக்கவில்லை. The Bible says there was no shadow in his light. வேதம் சொல்லுகிறது அவருடைய வெளிச்சத்திலே எந்த விதமான இருளும் இல்லை. No one can accuse him of any sin in his life. அவருடைய வாழ்க்கையில எந்த பாவத்தை குறித்தும் யாரும் இயேசு கிறிஸ்துவை குற்றப்படுத்த முடியாது. But in this matter, maybe many people did not understand him. ஆனால் இந்த காரியத்தை குறித்து ஒருவேளை அநேகர் இயேசு கிறிஸ்துவை புரிந்து கொள்ளாமல் இருந்திருக்கலாம். You know, I was just laughing when I wrote this message. இந்த செய்தியை நான் எழுதும் பொழுது நான் சிரிக்க ஆரம்பித்தேன். You know, sometimes I used to joke with my mother. சில நேரத்துல என்னுடைய அம்மாவோடு கூட நான் நகைச்சுவையாக பேசும் பொழுது Amma, வீட்டுக்காரர் நல்லா இருக்காரா? That's what I used to say. சில நேரத்துல இப்படி கேட்பேன். And she used to laugh. She used to laugh. இப்ப எங்க அம்மா அதிகமா சிரிப்பாங்க. But if I had said, woman, what I have to do with you, ஒருவேளை எங்க அம்மாவை பார்த்து ஸ்ரீயே எனக்கும் உனக்கும் என்ன என்று நான் கேட்டிருந்தா கையில இருக்கிறதுல என் மண்டையில வந்திருக்கும். I'm telling you. ஒருவேளை எங்க அம்மா ஒருவேளை என்னை கடிச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். Jesus, you know, I did not know how Mary, she had a wonderful revelation of Jesus. இந்த நாளிலே மரியாளுக்கு ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை பற்றி ஒரு அற்புதமான ஒரு வெளிப்பாடு She இருந்தது. said, do whatever he wants to do. மரியாள் சொன்னால் அவர் உங்களுக்கு என்ன சொல்லுகிறாரோ அதின்படியே செய்யுங்கள். He is telling certain things to be done. அவர் ஒரு சில காரியங்களை உங்களை செய்யும்படி சொல்லலாம். You just do the things that he wants you to do now. அவர் உங்களை எந்த காரியத்தை செய்யும்படி சொல்லுகிறாரோ அதையே செய்யுங்கள். You know what Jesus is doing now? இப்பொழுது இயேசு கிறிஸ்து என்ன செய்தார் தெரியுமா? There are jars now for Jewish purification. அங்கே யூதர்கள் தங்களை சுத்திகரிப்பதற்காக அங்கே கச்சாடிகள் வைக்கப்பட்டிருந்தது. Normally it is Jewish customs there in front of every house. சாதாரணமாக அந்த நாட்களிலே ஒவ்வொரு வீட்டு வாசல்களிலும் சுத்திகரிப்பிற்காக இந்த கச்சாடிகளிலே தண்ணீர் நிரப்பி வைப்பார்கள். Whenever a visitor comes to your home, எப்பொழுதெல்லாம் உங்களுடைய குடும்பத்திற்கு யாராவது உங்களை பார்க்க வருகிறார்களோ you offer water for feet washing. அவங்களுடைய பாதத்தை கழுவுவதற்கு நீங்க தண்ணீர் தர வேண்டும். If the person is a rich person, he has slaves at home. ஒருவேளை அந்த குடும்பம் ஒரு பணக்கார குடும்பமா இருந்தா அவங்க வீட்டுல அடிமைகள் இருப்பார்கள். Jews never wash the feet of another person. சாதாரணமாக ஒரு யூதர் தன் வீட்டுக்கு வருகிற எவருடைய பாதத்தையும் கழுவ மாட்டார். No, it was slaves who did this thing. அது அடிமைகள் தான் அந்த வேலையை இந்த குடும்பத்துல For a செய்வார்கள். face wash and some good smelling scent upon these people. அவருடைய முகத்தை கழுவுவதற்கு தண்ணீர், அதே போல அவங்க தலைக்கு நல்ல வாசனையான எண்ணெயை கொடுப்பார்கள். But it was only a custom of the Jews, sacrificial custom in front of this home right now. இது அந்த வீட்டிலே அந்த தங்களுடைய வீட்டுக்கு வருபவர்களை சுத்திகரிக்கும்படியாக அவர்கள் வைத்திருந்ததான ஒரு சடங்காச்சாரம் தான். And now Jesus says, go and fill those jars with water. இப்பொழுது இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், அந்த கச்சாடிகளை தண்ணீரால் நிரப்புங்கள். You know, not normally it is you just have it just as a Jewish custom. அது ஒரு யூதருடைய முறைமையின்படி சடங்காச்சாரத்தின்படி அங்கே It வைக்கப்பட்டிருக்கிறது. is only a custom for purifying yourself. அது யூதருடைய முறைமையின்படி உங்களை சுத்திகரிப்பதற்காக அங்கே வைக்கப்படுகிறதான But கச்சாடி. God was revealing a parable in front of this family and to the entire people right now. ஆனால் அந்த நாளிலே அங்க இருந்ததான ஜனங்களுக்காக, அங்க சுற்றி இருந்த நபர்களுக்காக அங்கே ஒரு ஊமையை ஆண்டவர் வெளிப்படுத்தி All காண்பித்தார். this water from these jars of stone இந்த கச்சாடிகளிலிருந்து வருகிறதான தண்ணீர்கள் எல்லாம் can cleanse you
from the dirt, outside dirt of your body. உங்களுடைய சரீரத்திலே வெளிப்படையாய் காணப்படுகிறதான அழுக்குகளை சுத்திகரிக்கும்படியாகத்தான் இங்கே வைக்கப்பட்டிருக்கிறது. It is only a Jewish custom that you're going to follow. நீங்க இங்கே பின்பற்றுகிறதான காரியம் யூதனுடைய ஒரு வழக்கம், ஒரு But சடங்காச்சாரம். the day I'm going to die on the cross of Calvary, ஆனால் கல்வாரி சிலுவையிலே நான் மரிக்கப் போகிற அந்த all நாளிலே these Jewish laws and customs are going to be obsolete completely. இந்த யூதருடைய எல்லா சடங்காச்சாரங்களும் சட்டதிட்டங்களும் முற்றிலுமாக அந்த நாளிலே உடைக்கப்பட்டது. On that day when I'm going to die on the cross of Calvary, கல்வாரி சிலுவையிலே மரிக்கப் போகிற அந்த நாளிலே I'm going to vacate my house in Jerusalem. எருசலேமில் இருக்கிறதான என்னுடைய வீட்டை நான் நிரந்தரமாக காலி செய்வேன். No restrictions for anyone to come to my அந்த presence. நாளிலே என்னுடைய பிரசன்னத்துக்கு வருவதற்கு ஒருவருக்கும் தடை இல்லை. The screen that is separating the Jews and the other people. புறஜாதிகளையும் யூதர்களையும் பிரித்ததான அந்த திரைச்சீலையானது, The screen that is separating women from my presence. என்னுடைய பிரசன்னத்திற்கு வருவதற்கு பெண்கள் வருவதற்கு தடையாய் காணப்பட்ட அந்த The திரைச்சீலையானது, screen is separating the Gentiles from coming to my presence. அந்த நாளிலே புறஜாதிகளுடைய பிரசன்னத்துக்கு வருவதற்கு தடையாய் காணப்பட்ட இந்த I'm going திரைச்சீலையானது, to tear it down from top to bottom on that day. அந்த திரைச்சீலையை நான் கீழிருந்து மேலாக கிழித்தெறிவேன். But my precious blood, என்னுடைய வெளியேற பெற்ற இந்த I am ரத்தமானது going to spill on the cross of Calvary. கல்வாரி சிலுவையில் நான் சிந்த போகிற இந்த ரத்தமானது, This new covenant that I'm going to do with the human race, இந்த மனுக்குலத்திற்காக நான் சிந்த போகிற என்னுடைய வெளியேற பெற்ற ரத்தமானது, it's not going to cleanse you outwardly. இந்த ரத்தமானது உங்களை வெளிப்படையான அழுக்குகளை No, it's சுத்திகரிப்பதல்ல, going to cleanse you of all your sins in the future. உங்களுடைய வாழ்க்கையில காணப்படுகிற எல்லா பாவத்தின் அழுக்குகளிலிருந்து எதிர்காலத்திலே உங்களை சுத்திகரிக்கும். Because I have come to give you eternal redemption. ஏனென்றால் உங்களுக்கு நித்திய மீட்பை கொடுக்கும்படியாய் நான் I am வந்திருக்கிறேன். not come to give you temporary redemption. உங்களுக்கு ஏதோ தற்காலிகமான மீட்பை I think கொடுக்கும்படியாக you and I should really know this from the word of God. நீங்களும் நானும் தேவனுடைய வார்த்தையிலிருந்து அறிந்து கொள்ள வேண்டிய ஒரு God காரியம், gave us eternal redemption. கர்த்தர் நமக்கு நித்தியமான மீட்பை கொடுத்திருக்கிறார். This eternal God who speaks through his eternal word, இந்த நித்தியமான தேவன் தம்முடைய நித்தியமான வார்த்தையினால நம்மோடு he கூட says, I பேசுவது, have come to give you eternal redemption. நான் உங்களுக்கு நித்தியமான மீட்பை கொடுக்கும்படி And வந்திருக்கிறேன். that doesn't happen through family relationships. இது குடும்ப உறவுகளினால உங்களுக்கு நேரிடாது. It comes to you by doing the will of the Father. இது பிதாவினுடைய சித்தத்தை நிறைவேற்றுகிறதுனாலேயே உங்களுக்கு கிடைக்கிறது. It comes to you by obeying the word of God. தேவனுடைய வார்த்தை கைக்கொள்வதனாலேயே இது கிடைக்கிறது. This new covenant that I'm going to make with the human race, இந்த மனுக்குலத்தோடு கூட நான் செய்கிறதான இந்த புதிய the உடன்படிக்கையானது, old covenant is going to pass away. என்னோட பழைய உடன்படிக்கையானது உங்களை விட்டு நீங்கி When போகும். you go to the book of Hebrews in chapter 9 and 10, எபிரேயர் புத்தகம் 9வது 10வது அதிகாரங்களிலே you வாசிக்கும் can பொழுது see this very clearly. Everything is going to go. அங்கே தெளிவாக சொல்லப்பட்டிருக்கிறது, பழைய உடன்படிக்கையின் காரியங்கள் எல்லாமே நீங்கி போகும். All the sacrifices, all the customs, எல்லா உடன்படிக்கைகளும், பழைய ஏற்பாட்டினுடைய எல்லா பலிகளும் சடங்காச்சாரங்களும், all the rules and regulations of the Jewish religion. எல்லா யூத மார்க்கத்தமைந்த எல்லா விதமான யூதர்களுடைய சடங்காச்சாரங்களும், Because I am going to write my law on the tablets of your heart. ஏனென்றால் என்னுடைய உடன்படிக்கையின் வார்த்தைகளை உங்களுடைய இருதயங்களிலே நான் எழுதுவேன் It's என்று not ஆண்டவர் going to be சொல்லியிருக்கிறார். written on stones in the future. அது எதிர்காலத்திலே கற்பலைகளை எழுதி வைக்கப்படுவதில்லை. And this is what I am doing to you in front of all the people right now. இப்பொழுது இங்க இருக்கிற எல்லா ஜனங்களுக்கு முன்பாக இதைத்தான் நான் உங்களுக்கு Fill செய்கிறேன். those jars with water right now. அந்த ஜாடிகளை எல்லாம் தண்ணீரால் நிரப்புங்கள். Do you know, many times what God demands of you, அநேக நேரங்களிலே ஆண்டவர் நம்மிடத்திலே நிபந்தனையாக கேட்கிறதான காரியங்கள் it will be totally funny. ஒருவேளை வெளிப்படையாக அது வேடிக்கையா இருக்கலாம். If God says, leave the boat now, கர்த்தர் ஒருவேளை படகை விட்டு இறங்கி வா என்று சொன்னார். and if you're a scientific person, நீங்க ஒருவேளை விஞ்ஞானம் தெரிந்த நபராக இருந்தால், and immediately you will think, what about the Archimedes principle? உடனடியாக நீங்க கேட்பீங்க, ஆண்டவரே இந்த ஆர்க்கிமெடிஸ் கொள்கையை பற்றி என்ன? What is going to happen to my body now? இப்போ நான் தண்ணீர் மேல எப்படி நடக்க முடியும்? என் சரீரத்துக்கு என்ன ஆகும்? Is it going to displace the same weight of what? நான் தண்ணீர் மேல நடந்தா என்னுடைய எடைக்கு சரியான தண்ணீர் வெளியே வராதா? You know, very often I think about Peter. அடிக்கடியாக பேதுருவை பற்றி நான் சிந்தித்து பார்ப்பேன். I think for his friends, he was a really funny fellow. நான் நினைக்கிறேன் பேதுருடைய நண்பர்களுக்கு நிச்சயமாகவே பேதுரு ஒரு கேலிக்குரிய நபராகத்தான் As soon இருந்திருப்பார். as you see Jesus on the sea, அந்த நாளில் இயேசு கிறிஸ்து தண்ணீர் மேல் நடந்து வருவதை பேதுரு பார்த்த உடனே, he says, Lord, if you're there, I'm going to come to you. ஆண்டவரே நீரே ஆனால் நான் உம்மிடத்தில் வர கட்டளையிடும் All என்றார். the other disciples are sitting and watching. மற்ற சீடர்கள் எல்லாம் படகுல உட்கார்ந்து பார்த்து கொண்டிருந்தார்கள். ஆரம்பிச்சிட்டா முந்திரி கொட்டை. That's what maybe they thought like that. ஒருவேளை கூட இருந்த சீடர்கள் எல்லாம் இப்படித்தான் பேதுருவை பார்த்து சொல்லி, What is this fellow doing now? இப்ப இந்த பேதுரு என்ன செய்கிறான்? We are sitting quietly now. நாங்கெல்லாம் அமைதியா படகுல உட்கார்ந்துருக்கிறோம். We are calculating according to Archimedes principle. நாங்க ஆர்க்கிமெடிஸ் இந்த கொள்கையை பற்றி கணக்கு போட்டு பார்த்துட்டு இருக்கோம். Are we not patient now?
நம்ம இப்ப பொறுமையா இருக்க வேண்டாமா? Why are you walking now? இப்ப எதுக்கு நீ தனியா போய் நடந்து போற? He stepped out of the boat அவன் படகை விட்டு கீழே இறங்கி and he was the only disciple to walk on water. தண்ணீர் மேல இதுவரைக்கும் நடந்த ஒரே சீடன் பேதுரு மாத்திரமே. I want to tell you something from the word of God. தேவனுடைய வார்த்தையிலிருந்து ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லிக் கொள்ள விரும்புகிறேன். Sometimes obedience to the word of God can be totally funny. சில நேரங்களில தேவனுடைய வார்த்தைக்கு நீங்க கீழ்ப்படியும் போது அது மற்றவர்களுக்கு ஒரு கேலிக்கூத்தாகத்தான் I am sure when Peter was going down and drinking water, அந்த நாள்ல பேதுரு தண்ணீரை மூழ்கி தண்ணீரை குடித்த பொழுது you know what these fellows would have said? அந்த படகுல இருந்த சீடர்கள் என்ன சொல்லி உனக்கு வேணும்டா. That's what they would have said. ஒருவேளை அந்த சீடர்கள்லாம் பேதுருவை பார்த்து இப்படித்தான் Hey, did you not see we are sitting quietly here? நாங்கெல்லாம் அமைதியா படகுல பாதுகாப்பா உட்கார்ந்திருக்கிறோம். Can you not learn a lesson from us? உனக்கு எங்களை பார்த்தாவது ஒரு பாடத்தை கத்துக்க முடியாதா? If you are going to do the impossible thing for God, நீ ஆண்டவருக்காக பெரிய காரியங்களை செய்ய வேண்டும் என்று நீங்க நினைத்தால் no one will understand you. உங்களை சுற்றி இருக்கிற எவராலும் அதை புரிந்து கொள்ள முடியாது. Sometimes the walk of faith will be a very lonely walk சில நேரத்துல விசுவாசத்தின் பாதையானது அது தனிமையின் பாதைதான். because no one is coming along with you. ஏனென்றால் உங்களோடு கூட ஒருவரும் வர மாட்டார்கள். No one understands you. உங்களை யாரும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். But still you say, yes, I am still coming. இருந்தாலும் ஆண்டவரை பார்த்து சொல்ல வேண்டும், ஆண்டவரே இதோ நான் வருகிறேன். And then Jesus says, go and distribute the wine right now. அதுக்கப்புறம் ஆண்டவர் சொன்னார், நீங்கள் போய் திராட்சரசமாய் மாறின இந்த தண்ணீரை எடுத்து சென்று A பரிமாறுங்கள். wonderful miracle has happened. அற்புதமான ஒரு காரியம் அங்கே நடந்தது. Everyone is astonished. எல்லாருமே அதை பற்றி ஆச்சரியப்பட்டார்கள். Hey, normally people will give the best at the first time. சாதாரணமாக எந்த ஒரு திருமணத்தினையும் முதலாவது நல்ல திராட்சரசத்தை கொடுத்து பின்பு ருசி குறைந்ததை கொடுப்பார்கள். Human character is like that. மனிதனுடைய குணாதிசயம் இதுதான். The best part you will give in right in front in the beginning. ஆரம்பத்துல நல்ல காரியங்கள் வரும். And as days go on, அதுக்கப்புறம் நாட்கள் போக போக everything, the quality is reducing and reducing. அதுக்கப்புறம் பார்த்தா தரம் குறைஞ்சிக்கிட்டே போகும். But you know, with Jesus it is totally different. ஆனா இயேசுவோடு கூட இது தலைகீழா இருக்கிறது. It begins well and ends well, I tell you. ஆரம்பத்திலேயும் நல்லது, முடிவிலும் நல்லது. That wine that He's given you in your personal life, உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே தேவன் கொடுத்த இந்த திராட்சரசம், as you walk along with Him day after day in His presence, தேவனோடு கூட அவருடைய பிரசன்னத்தில் ஒவ்வொரு நாளும் நடக்க the quality of things that He's going to give you, ஆண்டவர் உங்களுக்கு கொடுக்கிறதான காரியங்களுடைய தரம், it's going to increase and increase in nature. அந்த தரம் அது கூடிக்கொண்டே தான் போகும். Because He says, I am the God who never changes my word. ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய வார்த்தையிலே ஒருபோதும் மாறாத தேவன் நான். And then they said to the bridegroom, wonderful what you have done right now. அதுக்கப்புறம் பந்தி விசாரிப்புக்காரன் மணவாளனிடத்துல சென்று, நீங்க ரொம்ப நல்ல காரியத்தை செய்தீர்கள். You know what the bridegroom would have done? ஆனா மணவாளன் என்ன நினைத்திருப்பார் தெரியுமா? நான் ஒன்னும் செய்யல. That's what he would have said. ஒருவேளை அந்த மணவாளனுக்கு இதை பற்றி எதுவுமே தெரியாது. He had nothing to do with the wine. இந்த திராட்சரசத்துக்கும் அந்த கல்யாணத்தில் இருந்த மணவாளனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. But this obedient son Jesus Christ, ஆனால் இந்த கீழ்ப்படிந்த தேவகுமாரனாகிய who இயேசு is the கிறிஸ்து, cleanser of our sins, நம்முடைய பாவங்களை கழுவுகிறதான இந்த இயேசு கிறிஸ்து, he became the bridegroom of that marriage. அந்த திருமணத்துடைய மணவாளனாக இயேசு கிறிஸ்துவே மாறினார். He saved the face of this family. அந்த குடும்பத்தினுடைய அந்த முகத்தை அவமானப்படாமல் அவர் காத்தார். They would have faced total embarrassment in their lives. ஒருவேளை அந்த நாளிலே அந்த குடும்பத்திற்கு மிகப்பெரிய ஒரு அவமானம் But he ஏற்பட்டிருக்கும். says, I am here to save you from the situation. ஆனால் அந்த நாளிலே ஆண்டவர் அவர்களை பார்த்து சொன்னார், உங்களுடைய முகத்தை காப்பாற்றும்படி நான் இங்கு இருக்கிறேன். Whatever embarrassing situation you are going through. எப்படிப்பட்டதான ஒரு அவமானமான தலைக்குனியும் சூழ்நிலையின் வழியாக நீங்கள் கடந்து Maybe you சென்றாலும் have சரி, questions in your heart this evening. ஒருவேளை உங்களுடைய இருதயங்களிலே இப்பொழுது கேள்விகள் எழுந்து What about கொண்டிருக்கலாம். my children? What about my family? என்னுடைய குடும்பத்தை பற்றி என்ன, என்னுடைய எதிர்காலத்தை பற்றி, பிள்ளைகளை What பற்றி about என்ன, my work? What about my business? என்னுடைய வேலையை பற்றி என்ன, என்னுடைய வியாபாரத்தை பற்றி என்ன, What about my dwindling expenses and dwindling my savings in the bank already had? இப்பொழுது ஏற்கனவே என்னுடைய வங்கி கணக்கில் இருந்தான பணம் குறைந்து கொண்டிருக்கிறது, கையில் இருக்கிறதான பணம் குறைந்து கொண்டிருக்கிறது. And I do not know whether I'm going to get the job back. எதிர்காலத்தில் எனக்கு இந்த வேலை திரும்ப கிடைக்குமா இல்லையா என்று எனக்கு தெரியவில்லை. Just now I listened this afternoon, I was speaking to someone. இந்த மதிய வேளையிலே ஒருவரோடு கூட நான் பேசிக் கொண்டிருந்தேன். This sister is working every day of the week. இந்த சகோதரி வாரத்தின் எல்லா நாளும் வேலை செய்து கொண்டிருக்கிறார்கள். Every day 12 hours ஒவ்வொரு நாளும் 12 மணி நேரம் for just 5,000 rupees. 5000 ரூபாய் சம்பளத்துக்கு. Can you just imagine this? இதை உங்களால் கற்பனை செய்ய முடிகிறதா? How people are going to be exploited in this present situation. இன்னைக்கு இப்பொழுது இருக்கிறதான சூழ்நிலையிலே ஜனங்கள் எவ்வளவாக சுரண்டப்பட்டு கொண்டிருக்கிறார்கள் உங்களால் பார்க்க முடிகிறதா? And when she says, I cannot come on Sundays,
அவங்க சொல்றாங்க ஞாயிற்றுக்கிழமை நான் வர முடியாது என்று சொன்னால், because I have to go to church. நான் சபைக்கு போக வேண்டும் என்று சொன்னால், Okay, go, but don't come back. நீங்க போலாம் ஆனா வேலைக்கு திரும்பி வராதீங்க. We don't need you anymore. இனிமே இந்த வேலையில நீங்க எங்களுக்கு தேவையில்லை. I do not know what questions people really have in their hearts right now. இன்றைக்கு ஜனங்களுடைய இருதயங்களில் எப்படிப்பட்ட கேள்விகள் எழுந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி எனக்கு தெரியவில்லை. I have heard about so many stories in recent weeks and months. சமீப வாரங்களாக மாதங்களாக அநேக காரியங்களை இப்போன்று நான் கேட்டுக்கொண்டிருக்கிறேன். But I want to tell you something. ஆனால் ஒரு காரியத்தை உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். This obedient son Jesus Christ இந்த கீழ்ப்படிந்த தேவகுமாரனாகிய இயேசு will கிறிஸ்து save you from all embarrassing situations. நிச்சயமாகவே உங்களுடைய குடும்பத்தினுடைய எல்லா விதமான அவமானத்தின் சூழ்நிலையிலே உங்களை காப்பாற்றுவார். Maybe you cannot even speak about your problems to anyone. ஒருவேளை உங்களுடைய பிரச்சனையை பற்றி இன்றைக்கு யாரிடத்திலும் பேச முடியாமல் கூட நீங்க காணப்படலாம். All the customs that are happening around you, உங்களுடைய குடும்பத்தை சுற்றிலும் காணப்படுகிறதான இந்த சடங்காச்சாரங்கள், all the pressures that are going around you, இப்பொழுது உங்களை சுற்றி காணப்படுகிறதான மன அழுத்தங்கள், all the counseling that have come to your ears, உங்களுடைய காதுகளிலே வருகிறதான மற்றவர்கள் சொல்லுகிற ஆலோசனைகள், but you still keep on telling Lord, I want to follow you. இருந்தாலும் நீங்கள் ஆண்டவரை பார்த்து தொடர்ந்து சொல்லிக் கொண்டே இருக்கிறீர்கள். ஆண்டவரே, எப்படி இருந்தாலும் உம்மை நான் பின்பற்றி வர I want to விரும்புகிறேன். do your will and your purposes. ஆண்டவரே, உம்முடைய சித்தத்தையும் நோக்கத்தையுமே நான் நிறைவேற்ற Lord, விரும்புகிறேன். help me to be obedient to you. ஆண்டவரே, உமக்கு முதலாவது கீழ்ப்படி எனக்கு உதவி செய்தரணும். But Jesus said to his disciples, அந்த நாளிலே இயேசு கிறிஸ்து தன்னுடைய சீடர்களை பார்த்து சொன்னார், take the wine and give it to everyone. இந்த திராட்சரசமாய் மாறின இந்த தண்ணீரை எடுத்து எல்லோருக்கும் கொடு. Those who were distributed and taking care of the guests right now. அந்த அங்கிருந்ததான பந்தியை விசாரித்துக் கொண்டிருந்த அந்த பந்தி விசாரிப்புக்காரனுக்கு, And the disciples are watching right now. அதே போல அதை பார்த்து கொண்டதான சீடர்களுக்கு Jesus is teaching them a very important lesson. அந்த நாளிலே இயேசு கிறிஸ்து ஒரு முக்கியமான பாடத்தை அவர்களுக்கு கற்றுக் கொடுத்தார். Dependence on the Father in heaven is more important on your earthly relationship. உங்களுடைய உலக பிரகாரமான உறவுகளின் மத்தியிலே பரலோக பிதாவை சார்ந்து கொண்டிருப்பதுதான் மிக முக்கியமான It's காரியம். not about family ties. இது ஏதோ குடும்பத்தை பற்றியதான காரியம் அல்ல. No, it's about relationship with me. இல்லை, அது என்னோடு கூட இருக்கிறதான உறவை பொறுத்தது. Doing things that no one understands. மற்றவர்கள் புரிந்து கொள்ளாத காரியங்களை செய்ய முற்படுவது. It's not about Jewish customs and religious laws. ஏதோ யூதருடைய முறைமைகள், சடங்காச்சாரங்கள், பழக்க வழக்கங்கள் அல்ல. No, it's being cleansed by the power of my blood in the future. இல்லை, எதிர்காலத்திலே என்னுடைய ரத்தத்தினால சுத்திகரிக்கப்படுகிற காரியமே மிக முக்கியமானது. When John the Baptist was ministering outside in the desert, அந்த நாளிலே வனாந்தரத்திலே யோவான் ஸ்நானகன் ஊழியம் செய்து கொண்டிருந்த பொழுது, his anointing and word started to draw thousands of people towards him. அவருடைய அபிஷேகமும் வார்த்தையும் அங்கே சுற்றி இருக்கிறதான ஜனங்களை எல்லாம் வனாந்தரத்துக்கு நேராக அழைத்து கொண்டு வந்தது. He was not preaching in Jerusalem. அவர் ஒன்றும் எருசலேமுக்கு நடுவிலே பிரசங்கம் பண்ணி கொண்டிருக்கவில்லை. He's outside there in the desert. யூதேயாவின் வனாந்தரத்திலே வெளியே காணப்பட்டார். But 400 years they had not heard the word of God. ஆனால் யோவான் ஸ்நானகன் காலம் வரைக்கும் 400 வருடங்களாக ஜனங்கள் கர்த்தருடைய வார்த்தையை கேட்கவே இல்லை. Now people are rushing. இப்பொழுது ஜனங்கள் கூட்டமாக வனாந்தரத்துக்கு நேராக ஓடினார்கள். Baptism of repentance. மனம் திரும்புதலின் ஞானஸ்நானத்தை பெற்றுக்கொண்டார்கள். But slowly when Jesus comes into the scene, ஆனால் மெதுவாக இப்பொழுது இயேசு கிறிஸ்து அந்த இடத்துக்கு வந்த பொழுது, his congregation is getting smaller and smaller. யோவான் ஸ்நானகனுடைய சபை இப்பொழுது குறைந்து கொண்டே போனது. And the congregation of Jesus is increasing. இயேசு கிறிஸ்துவினுடைய சபை வளர ஆரம்பித்தது. And people come to John and say, do you see what's happening around you? அப்பொழுது யோவான் ஸ்நானகன் இடத்தில் அவருடைய சீடர்கள் வந்து சொன்னார்கள், இப்பொழுது என்ன நடக்கிறது உனக்கு தெரியுமா? He said, no, he is the bridegroom. அப்பொழுது யோவான் ஸ்நானகன் சொன்னார், அவரே மணவாளன், I am the best friend. நான் மணவாளனுடைய தோழன். If you go to any marriage, நீங்க எந்த திருமணத்துக்கு சென்றாலும் sometimes a close relative or a close friend is the best friend of the bridegroom. சில நேரத்துல இந்த மாப்பிள்ளை தோழனாக இருக்கிறவர் அவருக்கு நெருங்கிய நண்பனோ அல்லது நெருங்கிய உறவுக்காரராக இருப்பார். And for about 2 hours he's very important. 2 மணி நேரத்துக்கு தான் அந்த மாப்பிள்ளை தோழன் முக்கியமானவர். After that he's gone. அதுக்கப்புறம் மாப்பிள்ளை தோழன் மேடையிலிருந்து இறங்கி போய்விட The வேண்டும். person who's reigning is the bridegroom. அந்த திருமணத்துல முக்கியமானவர் அந்த திருமணத்தினுடைய மாப்பிள்ளை தான். And that's why John the Baptist said like this. இதைத்தான் யோவான் ஸ்நானகன் அன்றைக்கு சொன்னார், He must increase and I must decrease. அவர் பெருகவும் நான் சிறுகவும் வேண்டும். This is what Jesus expects of every one of us. இதைத்தான் நம் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்து எதிர்பார்க்கிறார். John writing about the church of Jesus. ஒரு நாள் யோவான் சபையை பற்றியதான காரியங்களை எழுத The துவங்கினார். same John who wrote this miracle. இந்த அற்புதத்தை எழுதி வைத்த இதே யோவான் When he takes us to the book of Revelation, வெளிப்படுத்தின விசேஷத்திற்கு செல்லும் பொழுது he says, I saw the city of God descend as a bride.
அங்கே வெளிப்படுத்தின விசேஷத்தில் யோவான் எழுதி வைத்திருக்கிறார், புதிய எருசலேமானது தன் புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல பரலோகத்திலிருந்து இறங்கி வர கண்டேன். descending to meet its bridegroom. ஒரு தன்னுடைய புருஷனுக்காக அலங்கரிக்கப்பட்ட மணவாட்டியைப் போல என்னிடத்தில் இறங்கி வர கண்டேன். My dear brothers and sisters, it's not about customs in our lives. அருமையான சகோதர சகோதரிகளே, இது நம்முடைய சடங்காச்சாரங்களை பொறுத்ததல்ல. It's all about being washed by the precious blood of Jesus. இயேசு கிறிஸ்துவினுடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினால் சுத்திகரிக்கப்படுகிற ஒரு அனுபவம். I want every eyes to be closed எல்லோரும் உங்களுடைய கண்களை மூடும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். as we come to the Lord's Supper. இந்த நாளிலே கர்த்தருடைய பந்திக்கு நேராக நாம் கடந்து வரும் பொழுது That you really search your hearts this evening. நம்முடைய இருதயங்களை இந்த மாலை வேளையிலே நாம் ஆராய்ந்து பார்க்கலாம். That you say, Lord, speak to me. ஆண்டவரே, என்னோடு கூட பேசும் என்று கேட்போம். As I get joined together with your body. ஆண்டவரே, நம்முடைய சரீரத்தோடு கூட நான் இணைய போகிறேன் இந்த நேரத்திலே. Not only with your physical body, உங்களுடைய சரீர உலகப்பிரகாரமான சரீரத்தோடு மாத்திரமல்ல, but with your body called the Church of Jesus. சபை என்று அழைக்கப்படுகிறதான இந்த சரீரத்தோடு கூட. At this time, I just want to search my heart. இந்த வேளையிலே என்னுடைய இருதயத்தை நான் ஆராய்ந்து பார்க்க விரும்புகிறேன். And this new covenant you have made with every one of us. இங்கே வந்திருக்கிறீங்களோ ஒவ்வொருவரோடு கூட நீர் செய்ததான இந்த புதிய உடன்படிக்கை. Lord, I don't want any external cleanliness. ஆண்டவரே, ஏதோ வெளிப்படையான சரீரப்பிரகாரமான ஒரு சுத்திகரிப்பை நான் முக்கியப்படுத்தவில்லை. Lord, I just want to ask you to cleanse my heart. ஆண்டவரே, என்னுடைய இருதயத்தை நீர் சுத்திகரிக்கும்படியா நான் விரும்புகிறேன். Cleanse my feelings. ஆண்டவரே, என்னுடைய உணர்வுகளை சுத்திகரியும். Cleanse all of my thoughts. என்னுடைய நினைவுகளை சுத்திகரியும். I want to be cleansed completely by the precious blood of Jesus. ஆண்டவரே, உம்முடைய வெளியேறப்பெற்ற இரத்தத்தினாலே என்னை முற்றிலுமாக நீர் கழுவும்படியாய் நான் விரும்புகிறேன். Lord, I want you to come into my life this evening. ஆண்டவரே, நீர்தாம் இந்த மாலை வேளையினுடைய வாழ்க்கைக்குள்ளாய் கடந்து வரும்படியாய் நான் விரும்புகிறேன். Lord, I want to see a sign and miracle in my personal life. ஆண்டவரே, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே உம்முடைய அற்புதங்களையும் அடையாளங்களையும் நான் பார்க்க விரும்புகிறேன். Lord, when your glory comes into my personal life, ஆண்டவரே, உம்முடைய மகிமையானது என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலே இறங்கி வரும் பொழுது, when your glory comes into our church, உம்முடைய மகிமையானது என்னுடைய சபைக்குள்ளாக இறங்கி வரும் பொழுது, Lord, signs and miracles will surely happen. அற்புதங்களும் அடையாளங்களும் நிச்சயமாகவே நடக்கும். And when signs and miracles happen, அற்புதங்களும் அடையாளங்களும் நடைபெறும் பொழுது, Lord, people will be drawn towards you. ஜனங்கள் தானாகவே உம்முடைய சமூகத்திலே வருவார்கள். Lord, we want to see your glory. ஆண்டவரே, உம்முடைய மகிமையை நாங்கள் காண விரும்புகிறோம். This is the desire of our hearts. இதுதான் இந்த மாலை வேளையிலே நம்முடைய இருதயத்தினுடைய வாஞ்சையாக இருக்கிறது. When we come together in the presence of God, இந்த வேளையிலே தேவனுடைய பிரசன்னத்துக்கு நாம் கூடி வந்திருக்கிற பொழுது, let me ask a question to you. உங்களிடத்திலே ஒரு கேள்வியை நான் கேட்க விரும்புகிறேன். Whose word is important for you right now? யாருடைய வார்த்தை உங்களுடைய வாழ்க்கையிலே முக்கியமாய் காணப்படுகிறது? Someone close to you? உங்களுக்கு நெருக்கமாக இருக்கிற யாரோ ஒரு நபருடைய வார்த்தைகளா? Your family, your wife, your husband? உங்களுடைய கணவனா, உங்களுடைய மனைவியா, அல்லது உங்கள் குடும்பத்திலே உங்களுக்கு நெருக்கமாக இருக்கவங்களுடைய வார்த்தைகளா? Or some friend who's counseling you? அல்லது ஏதோ ஒரு நண்பர் உங்களுக்கு ஆலோசனை கொடுத்து கொண்டிருக்கிறார்களா? Listen to God and fulfill His plans and purposes in your personal life. கர்த்தர் உங்களுக்கு என்ன காரியத்தை சொல்கிறாரோ அதை கேட்டு அதின்படி நடவுங்கள். That is, say, Lord, here am I now. ஆண்டவரே, இதோ அடியேன் இருக்கிறேன். I have come to do the will of Jesus who sends me. என்னை அனுப்பினதான இயேசு கிறிஸ்துவினுடைய சித்தத்தின்படி செய்ய ஆண்டவரே இதோ வந்திருக்கிறேன் என்று சொல்லுங்கள். Jesus says, just as the Father sent me, I am sending you. இயேசு கிறிஸ்து சொன்னார், பிதா என்னை அனுப்பினதின்படியே நான் உங்களை அனுப்புகிறேன். And you go and do my purposes and my desires in this planet. நீங்கள் சென்று இந்த உலகத்திலே என்னுடைய திட்டங்களை நோக்கங்களை நிறைவேற்றுங்கள் என்று சொன்னார். This is the reason why God called us. இந்த காரணத்துக்காகத்தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் அழைத்தார். This is the reason why God interrupted into our sinful lives one day. இந்த காரியத்து நிமித்தமாகத்தான் ஆண்டவர் நம்முடைய பாவம் உள்ள வாழ்க்கைக்குள்ளாக ஒரு நாள் பிரவேசித்தார். That we just consecrate our lives before Jesus this evening. நம்முடைய வாழ்க்கையை ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவுக்கு முன்பதாக இந்த மாலை வேளையிலே நாம் சுத்திகரிக்கலாம். Thank you, Jesus.